ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாருக்கும் குருபியோ நமஹா. என்னுடைய அத்தனை குருக்களுக்கும் எல்லாருக்கும் யார்கிட்ட இருந்தெல்லாம் நான் எல்லாம் கத்துண்டேனோ அவ அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிஞ்சுண்டு அவளுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்றதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அவருக்கும் தன்யோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய நாமத்தை முதல்ல சொல்லிட்டு நம்ம மேல கதைய பார்க்கலாம். நாராயணன் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசன் ததோ ஜயமுதீரயேத். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ்தன்னமாமி ஹரிம் பரம் தன்னமாமி ஹரிம் பரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி பார்க்க போறோம். எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் நிறைய லீலைகள் அவரோடது கேள்விப்பட்டிருப்பேள், பார்த்திருப்பேள், படிச்சிருப்பேள், உபன்யாசகர்கள் மூலமாக நிறைய கேட்டிருப்பேள். கொஞ்சம் சில லீலைகள்லாம் இந்த வடநாட்டு பக்கத்துல இன்னும் சில லீலைகள்லாம் ரொம்ப அழகானதா. ஏன்னா அவ கண்ணனை பிருந்தாவனத்துல அந்த சுற்றுப்புற இடத்துல பிருந்தாவனம், மதுரா, கோகுல, கோவர்தனம், பர்சானா, நந்தகாவ் அப்படின்னு ஒரு சோராசி அப்படின்னு பிரஜ சோராசி அப்படின்னு சொல்லுவா அந்த இடத்த. அந்த அவ்வளோ சுற்றுப்புறத்துல என்னன்னா அங்க பேசுற பாஷை பிரஜ பாஷா அப்படின்னு பேசுவா. அவள் சில கவிதைகள் அப்புறம் சில பாட்டு மூலமாக கண்ணனை வர்ணிக்கிறது, நிறைய கதைகள், அதெல்லாம் எப்படின்னா அவளுடைய நிறைய கதைகள் இருக்கு. சின்ன 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 கதையா நிறைய இருக்கு. ஒரு சிலது என்னன்னாக்கா நம்ம மகாபாரதத்திலேருந்து இல்ல ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து என்ன நம்ம கேட்டிருக்கோமோ நம்மளாம் அவ்வளவு கேட்டிருக்கோம். ஆனா கர்க சம்ஹிதா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்ம வைவர்த்தன புராணம் அது இருக்கு. அதுல இருந்துதான் பாத்தீங்கன்னாக்கா சில வர்ணனைகள் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு. அதோட கூட சூரதாஸ் அவர் கிருஷ்ணருக்கு பத்தி நிறைய கவிதைகள். இத்தனைக்கும் அவர் ஜன்மாந்தன், பிறவிலேயே குருடர் அவர். ஆனா கிருஷ்ணருடைய லீலைகளை அப்படியே கண்ண மூடிண்ட பாடுவர். பாடி அதெல்லாம் அவளுடைய சிஷ்யர்கள்லாம் எழுதி வைப்பா. அந்த மாதிரி அவர் என்னன்னாக்கா 1.25 லட்சம் கவிதைகள் பாடினாவிட்டுத்தான் நான் உன்னுடைய திருவடி சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சார். 1 லட்சம் கிட்டத்தட்ட முடிஞ்சது சூரதாஸ்து. அப்போ பெருமாள் என்ன பண்ண, நீ வந்துடு, இனிமே நீ இல்லாத என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிறார். சூரதாஸ் யாரு, அவர் முற்பிறவில யாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது இப்போ நான் அந்த கதை சொல்றச்சே அந்த கதையை பத்தி சொல்றேன். அப்போ அதனால இனிமே உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, வந்துரு அப்படின்னு கூப்பிடவே, நான் இன்னும் 1.25 லட்சம் முடியல, எனக்கு 1 லட்சம் கிட்டத்தட்ட தானே முடிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார், மீதி 25,000 பாட்டை தான் எழுதி வச்சுட்டார். முடிச்சுட்டேன், வா கிளம்பி வா போறோம் அப்படின்ட்டு. இப்பயும் அந்த சூர்தாஸ் பதில பாத்தீங்கன்னா 1 லட்சம் தான் அவருடைய பதம். மீதி 25,000 பதம் சூரதாஸ் கே பத்ய அப்படின்னு இங்கெல்லாம் ரொம்ப பிரசித்தம். அது அந்த 25,000 பத்தியத்தை எழுதினவர் பெருமாள் கண்ணன் தான். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் பிரஜ்பாஷையில இருக்கு. சூர்தாஸ்ஜி எழுதினது அத்தனை, மீராபாய் எழுதினது, சூர்தாஸ்ஜி எழுதினது, இது எல்லாமே என்னன்னாக்கா அவளுடைய பத்தியத்துல இருக்கு. அது எல்லாம் அவருடைய லீலைகள் பத்தி தான். ஒண்ணு ஒரு லீலை, ஒரு முத்து மணி மாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம கர்க சம்ஹிதால இருந்து கொஞ்சம் வெளியில இருந்து அப்படி எல்லாம் ஒரு சின்ன சின்ன டாபிக்கா லீலைகள் அப்படிங்கறதுனால ஒரு லீலைகளா ஒரு 2-3 லீலைகள் பத்தி நம்ம பார்க்கலாம். அதுல என்னன்னா, கண்ணன் பிறந்துட்டார். பிறந்த உடனே யசோதைக்கும் நந்த பாபாவுக்கும் எந்த இடத்துல, அதாவது வசுதேவர் கொண்டு இங்க கோகுலத்துல கொண்டு விட்டுட்டு பெண் குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இங்க வந்தா விட்டு கண்ணன் கிட்ட யசோதைக்கு தனக்கு பிறந்ததாக தானே நினைச்சுட்டு இருக்காள் இல்லையா அவள் குழந்தை அவ்வளவு அன்பு பிரியத்தோட அங்க வளர்க்கறாவள்.
குழந்தை என்ன பண்ணாலும் ஒரு பண்டிகை, அது பெரிய பண்டிகை. குழந்தை இன்னைக்கு கவுந்துண்டது, குழந்தை இன்னைக்கு ஒரு கழிச்சு படுத்தான், அதுக்கு ஒரு பண்டிகை. குழந்தை இன்னைக்கு என்ன மூஞ்சி பார்த்து சிரிச்சுது, அதுக்கு ஒரு பண்டிகை. குழந்தை இன்னைக்கு தூளியில அந்த விட்டேன், ஃபர்ஸ்ட் விட்டேன், முதல் வாட்டியா விட்டேன், அதுக்கு ஒரு பண்டிகை. அவள் அந்த மாதிரி கொண்டாடுவலாம். அவளுக்கு ஒண்ணு அந்த மாதிரி கொண்டாடணும். இதுல என்னன்னா, இதை எல்லாம் ரகசியமா பண்ணு. ஏன்னா அசுரர்கள்லாம் வந்து குழந்தைய தாக்குதல் பண்றா, பூத்தனாய்வாள்லாம் வந்தா இல்லையா? அதனால யாருக்கு தெரியாம ரகசியமா பண்ணுவோம், நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அவள் குழந்தைக்கு ரொம்ப நாளா பேரே வைக்கல. அன்னைக்கு கர்காச்சாரியர், அவர் யார் அப்படின்னா நந்தபாபாவுக்கும் யசோதாவுக்கும் குல குரு மாதிரி ஆச்சாரியன் அவா, கர்காச்சாரியன். அவர் என்ன பண்றார், அங்கேருந்து வந்து யசோதை, என்னம்மா குழந்தைக்கு பேரே வைக்க வேண்டாமா, நீ பாட்டுக்கு கண்டுக்கவே இல்லையே அப்படின்னா, இல்ல சுவாமி வைக்கணும், எனக்கு தடபுடலா ஊரே கொண்டாடுற மாதிரி பண்ணணும் தான் ஆசை சுவாமி. ஆனா இந்த பிராமணர், அதாவது நந்தபாபாவை சொல்லி காட்டுறா, இந்த பிராமணர் தான் ஒண்ணும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கார். ரகசியமா இருக்கணும், ரகசியமா இருக்கணும், நீதான் அதான் குழந்தை. அங்கெல்லாம் யசோதா எப்படி கூப்பிடுவா தன் குழந்தைய அப்படின்னா, லல்லா லாலா அப்படின்னு தான் கூப்பிடுவாள் அவர். லல்லான்னா குழந்தாய் அப்படின்னு நம்ம அன்போட கூப்பிடுறோம் இல்லையா, அது பிரிஜ் பாஷால லல்லா லாலா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் நீ கூட்டுன்னு இருக்கிய போருமே அன்போ. நம்ம என்னதான் அழகா பேர் வச்சாலும் நம்ம செல்லமா கூப்பிடுறதுன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் நீ கூட்டுன்னு இருக்கிய. செல்லமா எப்படி நீ தான் கூப்பிட போற, அதே வச்சுக்கோ ஏன் அப்படின்ட்டு அவர். ஒண்ணும் பண்ண வேண்டாம், கம்சன் எப்ப என்ன யார் அமைச்சிருவாளோன்னு பயமா இருக்கு, நம்ம குழந்தைக்கு எது அப்பப்ப பார்த்தா யாரான ஒரு அரக்கர்கள் வந்துடுறா, திருஷ்டி பட்டுரும் நம்ம குழந்தைக்கு, வாண்டாம் அப்படின்றதுனால அவளுக்கு ஒரே என்ன, என் குழந்தைக்கு நல்லா தடபடலா பண்ணணும்னா இந்த பிராமணன் பண்ணவே விட மாட்டேங்கிற அப்படின்ட்டு, இந்த இவர் தான் பண்ண விட மாட்டேங்கிற அப்படின்னு உடனே, இல்ல பேரு நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கு அவர் சொல்றதும் கரெக்ட் தான் யசோதை, நம்ம ரகசியமா பேரை வைப்போம். அப்படியா சுவாமி, சரி அப்ப நான் என்ன மனுஷால் யாரையுமே கூப்பிட வேண்டாம், இந்த உன்னுடைய கிராமத்துக்குள்ள ரொம்ப தடபுடலா இவ என்னன்னா அப்படியே வாரி வழங்கி வள்ளல், இந்த முத்தா எடுத்துக்கோ, மணியா எடுத்துக்கோ, வைரமா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறான் பரம்பரை. அந்த மாதிரி இன்னைக்கு கண்ணன் சிரிச்சா இந்த அவனுக்கு மாலை அப்படின்னு கொடுத்துருவா. அதனால பேர் வைக்கிறன்னா பெரிய பண்டிகை மாதிரி ஆயிட போறதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து அக்கம் பக்கம் எல்லாம் கூட சொல்ல வேண்டாமா, ரகசியமாவே பண்ணு அப்படின்னா. அப்ப சரி, அவ வீட்டுல என்னன்னா மொத்தம் 9 லட்சம் மாடு, அந்த 9 லட்சம் மாட்டுக்கு நடுவுல வச்சுன்னு நான் பண்ணிக்கிறேன், மனுஷாலே வர மாட்டான், மாடுகள் மட்டும் இருக்கும், அதுக்குள்ளேயே நம்ம பேரை வச்சுன்றோம் அப்படின்றா. சரி பண்ணு, நாளைக்கு கார்த்தால நான் வந்துடுறேன், நாளைக்கே நல்ல சுபதினம் நன்னா இருக்கு, நீ வந்து பூஜைக்கு வேண்டிய அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு. சரி சுவாமி வந்துருங்கோ அப்படின்னா. அடுத்த நாள் கார்த்தால கர்காச்சாரியர் காலங்கார்த்தால எழுந்து போயிட்டே, இவர் கண்ணன் வந்து அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தவழ ஆரம்பிச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சம் சரியா. உடனே இவர் போயிட்டு, நான் வந்து பாரு பகவானுக்கு அமுது செய்யற கீர்னா பாயசம், திருக்கமது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த திருக்கமதுவை நானே பண்ணிக்கிறேன், நீ எனக்கு சாமான கொடுத்துரும், ஏன்னா மத்தவாளுக்கு எல்லாருக்கும் நீ பண்ணு, பகவானுக்கு பண்ண வேண்டியது நைவேத்தியத்தை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எனக்கு அடுப்பு சுத்தமாவே உடனே அந்த சாணி எல்லாம் தடவி போட்டு கோலெல்லாம் இட்டு அவருக்கு அடுப்பு விறகையும் வச்சு மூட்டி கொடுத்து எல்லாம் யசோதை பண்ணி விடுறா. அவரும் என்ன பண்ற, நன்னா கேசர் பாதாம் பருப்பு என்ன முந்திரி பருப்பு என்னன்னு போட்டு நன்னா ஒரு அழகா நல்ல பெரிய அடுக்குல நான் திருக்கமதை பண்ணி கொண்டு வந்து வச்சுண்டேன். நான் வந்து பகவானுக்கு முதல்ல நைவேத்தியம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன், குழந்தைய எடுத்துன்னு வச்சுன்னு மடியில வந்து வச்சுன்னு 2 பேரும் உட்காருங்கோ அப்படின்ட்டு, நீங்க அது வரையும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்கோ, எனக்கு தடங்கள் எதுவும் வரக்கூடாது, நான் பூஜை பண்ணிக்கிறேன். சரி சுவாமி அப்படியே அப்படின்ட்டு அவள்லாம் கொஞ்சம் வெளியில இருக்கா, இவர் பூஜை பண்ணா தூரேந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம எதான போய் கிட்ட போய் அவருக்கு சத்தம் மிகத்தம் போட்டு இடைஞ்சல் பண்ணி எதானா பண்ணிட போறோமே அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் தூரம் நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கா. இவர் என்ன பண்ற, கண்ணை மூடிண்டு பெருமாளை கூட்டுங்க, பெருமாளே நான் மனசுல எல்லா ஸ்லோகத்தை எல்லாம் சொன்னேன், சொல்லிட்டு பகவானே உனக்கு அமுது செய்யறதுக்காக நான் கொண்டு வச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிருக்கேன் சுவாமி, நீர் ஏத்துக்கணும் இத்த நன்னா. அவர் நன்னா சர்க்கரையெல்லாம் போட்டு பண்ணல, நன்னா கல்கண்டெல்லாம் போட்டு கேசர் போட்டு பாதாம் பருப்பு போட்டு பண்ணேரா, அந்த வாசனை ஏலக்காய் போட்டு அந்த வாசனை நன்னா மூக்க தொலைக்கிறதாம். கண்ணனும் பலராமனும் ஒரு ரூம்ல அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க, இங்க இருக்கட்டும் 2 குழந்தைகளும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணன் உடனே பலராமரை பாக்குறேன், கண் புருவத்தாட்டுற, பாரு என்ன பேசப்படாது, என்ன சின்ன குழந்தையா இருக்காளோ இல்லையோ அவளுக்கு பேச தெரியும், பெருமாள் தான், ஆனா
அவ வந்து இப்ப பேசிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுவேன், இவ்வளவு சின்ன குழந்தை எப்படி பேசுறது அப்படின்ட்டு. அதனால பேசக்கூடாது. அதனால கண்ணாலேயே ஜாட பண்றாரு பலராமனுக்கு. பாத்தியா, மூக்கு தொலைக்கிறது பாரு, கருகாச்சாரியார் திருக்கமது பண்ணிருக்கார், என்ன வாசனை, கல்கண்டு வாசனை, நெய் வாசனை, அப்படியே தாளிச்சு கொட்டின வாசனை, முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அப்படி வாசனை வருது கமகமன்னு, என்னால தாழ முடியல பலராமா, போலாமா அப்படிங்கிற. பலராம் சொல்ல, ஐயோ எப்படி போவ, நம்ம போனா உடனே அம்மா வந்து பூஜை ரூம்ல போய் நீ இதெல்லாம் தடங்கல் பண்றியான்னு போயிடும், இரு அம்மா அப்படி இந்த பக்கம் திரும்பிச்சு நம்ம கிடுகிடுன்னு உள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தவழ்ந்து தவழ்ந்து குட் 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 குட்னு போய் முட்டியை போட்டுன்னு உள்ள போயிட்டா. அவர் கர்காச்சாரியர் நன்னா கண்ணை மூடிண்டு தியானத்துல இருந்துட்டு இருக்கேர் பகவான வேண்டிண்டு. இவ என்ன பண்ணா, நன்னா பாத்திரத்தை எடுத்து வச்சுண்டா 2 பேரும் கையை விட்டு விட்டு நக்கி நக்கி ஃபுல்லத்தையும் சாப்பிட்டா. அவர் என்ன பண்ற, என்ன இது நன்னா நொட்ட சத்தம் வேற கேக்குது அப்படின்னு, அந்த நக்கி சாப்பிட்டா ஒரு இது வரும் இல்லையா, நொட்ட சத்தம் கேட்கறது. இவர் என்ன கருகாச்சாரியர் அது அவருக்கு கொஞ்சம் தடங்கலா இருக்கு, பச்சு பச்சுன்னு இந்த சத்தம் வரதுனால. உடனே கண்ணை திறந்து பாக்குறேன், என்ன சத்தம் இதுன்னு பார்த்தா 2 பேரும் நன்னா பாத்திரத்தை நடுவுல வச்சுட்டு வழிச்சு நன்னா சாப்பிட்டு இருக்கா. அடாடா, அவருக்கு சிரிப்பு வந்துருது. ஐயோ என்ன அழகு குழந்தைகள், அதுக்கு பாவம் பசிக்கிறது போல இருக்கு. யசோதா, என்னம்மா குழந்தைய பட்னி போட்டுட்டியா, கார்த்தாலேந்து குடுக்க மாட்டியா, பாரு பெருமாளுக்கு வச்ச பிரசாதத்தையும் சாப்பிட்டு எச்ச பண்ணிட்டு, நான் வேற பண்றேன், போய் குழந்தைக்கு முதல்ல பாலை கொடு. ஐயோ சுவாமி, அபச்சாரம் அபச்சாரம், இதோ இப்பவே எடுத்துட்டு போயிடுறேன் குழந்தைய, என்ன பாடுபடுத்துறது, இந்த குழந்தைகளை நான் அந்த ரூம்லயே வச்சிருந்தேன், எப்படி இந்த பக்கம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய 2 பேரும் தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போய் இங்க இருங்கோ அப்படின்னு சொன்னான். இங்க இந்த ரூமை விட்டு வெளியில வரப்படாது அப்படின்னு ஒரு மிரட்டு வேற குழந்தைய போட்டுட்டு, அங்க இருக்கிற கோபிகளை என்னடி பாக்குறீங்க, குழந்தைய நன்னா பாத்துக்க மாட்டீங்களா, பாரு கர்காச்சாரியார் பண்ண தளிகையெல்லாம் எச்ச பண்ணிட்டு எப்படி அம்சை பண்றது அவர் அப்படின்னு அவளையும் ஒரு 4 திட்டு போட்டுட்டு, இவ என்ன பண்றா, திருப்பியும் வந்து கையை கட்டின்னு கண்ணை மூடின்னு அப்படியே பஜனை பண்ணிட்டு இருக்கா. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அவ பாட்டுக்கு தன்னுடைய, அவர் கர்காச்சாரியர் பூஜை பண்றான்னா நம்மளும் கூட இருந்து கொஞ்சம் பகவன் நாமத்தை சொல்லுவோம் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு இருக்கா. இவர் திருப்பியும் இன்னொரு கீரை பண்ணி பக்கத்துல வச்சுட்டு அதே மாதிரி கண்ணை போட்டுட்டு, கிருஷ்ணாய பெருமாளே, இத மனசுல இந்த ஏத்துக்கோ, நமோ நாராயணா, உன்னுடைய அருள் தான் எங்களுக்கு எல்லாம், நீ சாப்பிட்டாதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கண்ணை மூடிட்டு தியானத்துல இருக்க. இவாளும் கைய கண்ணை மூடிட்டு ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணன் தாளம் போட்டுட்டு பாடி கண்ணை நன்னா இது பண்ணிட்டு பாடின்னு இருக்கா. இவர் திருப்பி 2 பேரும் பார்த்தா, கோபிகைகள்லாம் அவ வேலை கொஞ்சம் இப்படி அப்படி போனா இப்படின்னு மெதுவா போறா மாதிரி. இவா என்ன பண்றான்னா, கோபிகைகள் எதிர அங்க பாத்துக்கிறதுக்கு வருவா இல்லையா, தோழிமார்கள் வருவா இல்லையா, அவ எதிர கண்ணை மூடின்னு தூங்குற மாதிரி பண்ண வேண்டியது. அவ உடனே குழந்தை தூங்குறதே நம்ம வேலையை பார்ப்போம். இல்லாட்டி இதே யசோதை வந்து என்னடி குழந்தை தூங்கிட்டு இருக்குச்சு, எதுக்கு தூளிக்கிட்ட நிக்கிறதுக்கு அவங்கள வச்சிருக்கேன், போங்க அவ வேலையை பாருங்க அப்படின்னுவள். அதனால சரி நம்ம போய் இதான் தூங்கி போயிடுத்தே, நம்ம போய் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அவ மாடு வேலையை பார்க்க போயிட்டா. தயிரை கடையணும் மோர கடையணும் எவ்வளவு வேலை அவளுக்கு போயிட்டா. இவ இதுகள் 2 என்ன பண்ணிட்டு போய் எல்லாரும் போயிட்டாளா. உடனே திருப்பி குட் 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 அப்படியே முட்டி போட்டுண்டு நேர ரூம்ல வந்து திருப்பி பாத்திரத்தை வச்சுண்டு நன்னா வழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. இப்ப அவர் கண்ணை பார்த்தார், அடாடா இந்த பையன் திருப்பியும் எச்ச பண்ணி சாப்பிடானே. இந்த வாட்டி அவருக்கு கோபம் வந்துடுது. உடனே சொல்ல, யசோதை என்னம்மா பாரு, திருப்பியும் இந்த பூஜையை தடங்கல் பண்ணிட்டான், நான் எவ்வளவு ரகசியமா இருக்கணும்னு பார்த்தா என் குரலை எழ வைக்கிறான் உன் புள்ள, நன்னா பாத்துக்க மாட்டியா, இப்படி பகவானுக்கு பண்ண வேண்டிய அம்சை பண்ண வேண்டியது எல்லாம் எச்ச பண்ணி வச்சா என்ன அர்த்தம், குழந்தைக்கு வயிறு ஃபுல்லா சாப்பாடு கூட கொடுக்க முடியலையா உன்னால, என்னம்மா நீ அப்படிங்கிறேன். அவ யசோதை பாக்குறா, திட்டு போட்டு திருப்பியும் 3வது வாட்டி ரூம்ல வச்சு, இனிமே வந்தே நான் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. திருப்பியும் பஜனை பண்ணி திருப்பியும் அவர் கீரை பண்ணி வச்சு திருப்பியும் அவர் பாட்டுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சு, திருப்பியும் குட் 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 குட்னு உள்ள போய் திருப்பியும் வெண்ணையை நன்னா வழிச்சு சாப்பிடுச்சு. கருகாச்சாரியர் இந்த வாட்டி கண்ணுல எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி கண்ணை முழிச்சு இப்படி பாக்குறேன், இந்த குழந்தை என்ன வேணும்ட்டே பண்றதா. உடனே இவர் என்ன பண்ற, தன்னுடைய 4 கை எடுத்து சங்க சக்கரத்தோட அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அவர் பார்த்தோன்னே கர்காச்சாரியர் அவர் கத்த வந்தேர், யசோதா அப்படின்னு கத்த வந்தேர். ஆனா அப்படியே அவர் வாய் ஆஹா அப்படின்னு நின்று போச்சு. பகவான் 4 கையோட காட்சி கொடுத்தோன்னே, சுவாமி நீரா அப்படின்னா, ஆமா கண்ணை மூடிண்டு என்ன சாப்பிட தானே கூப்பிட்ட, நான் வந்து சாப்பிட்டாக்கா உடனே யசோதான்னு அவளை எதுக்கு கத்துற, நீ என்னதானே கூப்பிட்ட நீ சாப்பிடுறதுக்கு, நான் நிஜமாவே வந்து நன்னா வழிச்சு சாப்பிட்டேன், அப்ப என்னன்னா என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற, அப்ப நான் சாப்பிடணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். சுவாமி எனக்கு நீர்னு எனக்கு தெரிஞ்சுக்கல சுவாமி, நானு என்னது நான் தான் அவதாரம் எடுக்கணும்னு, ஆனா
நான் வந்திருக்கேன், நான் தான் ஸ்ரீமன் நாராயணன் அம்மாட்ட சொல்லாது. ஏன்னா நான் இங்க வந்ததுக்கு காரணமே என்னன்னா அவளுடைய அந்த பாசம், தாய் பாசம், அதை நான் நன்னா அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா பெருமாளுக்கு அம்மானு கிடையாது இல்லையா, அவர் அந்த அம்மா சுகம் என்னங்கிறத நான் அனுபவிக்க பாக்குறேன். அதோட கூட யசோதை பூர்வ ஜென்மத்துல அவ்வளவு அவள் உண்மையில ஒரு வசு. ஆக்சுவலி 8 வசுக்கள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அவ வசுக்கள்ல ஒருத்தர். அவ 2 பேருமே வசு பத்னி. அவ யாருங்கிற கதை பின்னாடி ஒரு வாட்டி சொல்றேன், அதுவும் ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த தபஸ்ல அவளுக்கு வரம் கொடுத்தேன், நான் உனக்கு புத்திரனா இருக்கேன்னு சொல்லிட்டு. அது அவளுக்கு பூர்ண மாத்திரத்துவம் கொடுக்கணும்னு நான் வந்திருக்கேன், அவள்கிட்ட இருந்து நான் வாத்சல்ய அன்பை பெறணும்னு வந்திருக்கேன். இத கெடுக்காதீரும். நீர் பாட்டுக்கு எனக்கு பேர் வைக்க வந்தேன், பேரவையும் வேண்டேரும், நான் யாருங்கிறத அவள்கிட்ட சொல்லாதீரும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே யசோதாவை சொல்ற, நீங்க எல்லாரும் குழந்தைய தூக்கி மடியில வச்சுன்னு உட்காருங்கள். நந்தபாபா மடியில குழந்தைய வச்சுன்னு உட்காரும். உடனே அவரையும் கூப்பிட்டார், உட்காண்டா. பலராமனையும் எடுத்து வச்சுட்டார், உட்காண்ட. இந்த பேர் சொல்லும். பேர் பலராமனுக்கு ராமன். ஆனா அவன் பலத்துல ரொம்ப சக்தியா ஹிருஷ்ட புருஷ்டமா இருந்ததுனால பலராமன் தான் பேர் அவனுக்கு. ஆனா பலமா இருக்கிறான் குழந்தை அப்படிங்கறதுனால பலராமன் அப்படின்னு பேர் வைக்கிறா. இவருக்கு உன் பேர் உன் குழந்தை. உடனே யசோதை கேக்குறா, இந்த என்னுடைய குட்டிக்கு என்ன பேர் அப்படின்னு. இவனுக்கு 1000 நாமம் இருக்குமா, என்ன ஒன்னாலும் நீ கூப்பிடலாம் அப்படிங்கிறே. உடனே அவ சொல்றா, சுவாமி எனக்கு 1000 பேரெல்லாம் நினைவு இருக்காது, ஒரு பேரு வையும் போறோம், எதுக்கு 1000 நாமம் அப்படிங்கிறா. உடனே கண்ணன்ல திரும்பி பார்த்து கர்காச்சாரிய கண்ணை உருட்டுறேன், ஜாக்கிரதை, எனக்கு 1000 நாமம் இருக்கு, நான் தான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும் சொல்லிடாதீரும், அவள் நம்ப மாட்டா முதல்ல அப்படின்னு. அவர் ஒரு பாட்டு மூலமா சொல்றார், உன் பிள்ளைக்கு 1000 நாமம்மா இருக்கு அப்படிங்கிற இல்லையா. 1000 நாமம் இருக்கா என் பிள்ளைக்கு, எப்படி, யார் வச்சது, சாட்சாத் பரபிரம்மே உன் பிள்ளை அப்படின்னு வந்துருத்து வாயில. இவ உடனே என்ன பண்ற, கண்ணன் காதை முறுக்குற, இது பரபிரம்மமா, இவன் பரபிரம்மமா, இப்ப சொல்லும். இவர் உடனே அம்மா அம்மா காதை விடுங்கிற மாதிரி வீடு கத்துறது குழந்தை, சின்ன குழந்தையோ இல்லையோ, அழ ஆரம்பிக்கிறது. உடனே அவர் சொல்ல, பாருங்க, இது காதை முறுக்கினா அழறது, இது பரபிரம்மமா அப்படிங்கிறார். அவர் அடாடா என்னடா அபச்சாரம் பண்றா, பெருமாள் காதையே திருகிறாளேவோ அப்படின்ட்டு, இல்ல உற்று நான் பேரை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு கிருஷ்ண அப்படின்னு வைக்கிறேன். உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆஹா என் குழந்தை பேர் கிருஷ்ண அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறா. ஆக்சுவலி கிருஷ்ண அப்படிதான் சொல்லணும். கிருஷ்ணான்னு சொன்னா திரௌபதி ஆயிடுவா, திரௌபதிக்கு பேருதான் கிருஷ்ணான்னு பேரு, சரியா. கிருஷ்ண அப்படிதான் சொல்லணும் நம்ம ஆக்சுவலி. சோ கிருஷ்ண அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறாள். எவ்வளவு அழகான பேர் அப்படின்ட்டு பேரெல்லாம் வச்சாச்சு. இவ எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டா. இப்ப இவரின் மாதிரி முட்டி போட்டுன்னு இப்படி வீடு ஃபுல்லா சுத்தின்னு இருக்கே. அப்போ அந்த வீட்டுல படி வரும் இல்லையா, படியில அந்த பக்கம் இறங்கி போகணும் வெளியில. அப்போ அந்த படியில இப்படி காலை தூக்கி போட்டு, குழந்தைகள்லாம் முதல்ல முட்டியில போட்டுதான் காலை, இந்த ஒரு காலை தூக்கி அப்படி படியில வச்சுக்கும், அப்புறம் கொஞ்சம் இப்படி நிமிந்துக்கும், அப்புறம் இப்படி தன்னுடைய நெஞ்சால இப்படி இழுத்துக்கும், அது மேல ஏறும், அதுக்கப்புறம் கீழே இறங்கும் இல்லையா. பார்த்திருப்பேள் எல்லாரும், நம்மாத்து குழந்தைகள் கூட அந்த மாதிரி கண்ணன் அந்த படியில காலை தூக்கி போட்டேர். இந்த கொஞ்சம் நெஞ்சால கொஞ்சம் நகர்ந்துட்டேர். அது என்ன ஆயிடுத்துன்னா, இப்ப இந்த காலு அந்த பக்கமும் போல, இந்த 2வது இடது காலு இந்த பக்கம் தரையிலையும் படல. இவருக்கு அங்க தாண்டவும் முடியல, இங்க இறங்கவும் முடியல. அதனால மா 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 அப்படின்னு கத்துறேன். இவருக்கு பண்ண முடியல. அது அந்த கோகுலத்துல அன்னைக்கு நாரதர் என்ன பண்ணாரு, ஐயோ கண்ணன் வந்துட்டாரு, நம்ம நாராயணனை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், நாராயணன் இந்த கோகுலத்துலதானே வந்திருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். தேவர்கள் எல்லாருமே சொன்னாலே கோகுலத்துக்கு வந்துட்டார் பெருமாள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா, எப்ப கம்சன் அழிக்க போறானோ அப்படின்லாம் பேசின்னு இருக்கா. சரி நம்ம கண்ணனை சேவிச்சுட்டோம், யசோதை வீட்டுல உனக்கு பிள்ளை பிறந்ததாமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சும்மா பார்த்துட்டு அப்படியே கண்ணனையும் மெதுவா பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு சேவிச்சுட்டு வந்துரும், அவருடைய திருவடியை பார்த்துட்டாவது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரோட்ல அப்படி வந்துட்டு இருக்கார். எப்படி போறது, நந்தபாபா வீட்டுல எப்படி நுழையலாம், நம்ம வேஷம் மாத்திக்கலாமா, நாரதராவே போலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்லாம் அவர் மனசுல யோசிச்சுட்டு இருக்கார். என்ன பண்றது, சாதாரண ஒரு பிராமணன் பிக்ஷாம் தேகி கேட்டு போற மாதிரி போலாமா. ஏன்னா யசோதை எப்பவுமே எல்லா பண்டிதர்களுக்கும் சாப்பாடுகள் நிறைய போடுவளவள்.
அதனால அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுற மாதிரி. ஆனா சாப்பிடுற இடத்துல கண்ணன் வருவானா? அவன் முட்டி போட்டு தவழ்ற குழந்தை, அவரை எப்படி பாக்குறது, எப்படி கேட்கறது? உன் குழந்தைய காட்டுன்னு கேட்டா இவ காட்ட மாட்டாள். ஏற்கனவே என் குழந்தைக்கு திஷ்டி திஷ்டின்னு பூட்டி பூட்டி வச்சுக்கிறாள். என்னதான் பண்ணலாம் நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டே அவர் வந்துட்டு இருக்கே ரோட்ல. இது இந்த குழந்தை வந்து மேன்னு அழுதுன்னு இருக்கு. இந்த அழுகல் அவருக்கும் நாரதருக்கு பாருங்க எவ்வளவு பெருமாளுடைய லீல. அவருக்கு என்ன, இந்த உலகத்தையே அளந்த கால்கள் அந்த படியை தாண்ட முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆனா அவர் என்ன பண்றார், நாரதருக்கு நான் இங்க இருக்கேன்னு காட்டுறோமோ. புரியுறதா? நாரதருக்கு ஐயோ என்னுடைய பக்தன் வரானே, என்ன தேடின்னு இருக்கானே, எங்க எந்த எப்படி போறதுன்னு தவிக்கிறானே, நான் இங்க இருக்கேன் பாத்துக்கோன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக கால அந்த பக்கம் தாண்ட முடியாத மாதிரி மாமான்னு கத்தின்னு இருக்கேன். நாரதர் உடனே இப்படி நிமிர்ந்து பாக்குறேன். பார்த்தா இப்படி பாக்குறேன், யார் இது அப்படின்னு இப்படி கூர்ந்து பாக்குறேன். உடனே நாராயணன், அதாவது கிருஷ்ணர், அவரை பார்த்து ஒரு புன்சிரிப்பு இப்படி சிரிக்கிறேன். அவர் நாரதர் வந்து பாக்குறேன், பகவான் இது என்ன லீல அப்படிங்கிற. பார்த்தா குட்டி குட்டி பாதம் அந்த படிக்கு அந்த பக்கமும் போல, வலது கால் அது பாதியில நிக்கிறது, இந்த பக்கம் குட்டி கால் தரையிலையும் படல. அவர் இப்படி முன்னு நின்னுண்டு இப்படியும் போல இப்படியும் வர முடியல, அந்த மாதிரி நடுவில் தொங்கின்னு இருக்கார் அந்த அவளுண்டு படியில. உடனே சொல்ற நாரதர் பார்த்து அவருக்கு ஆச்சரியம், சுவாமி இது என்ன லீல, இந்த உலகத்தையே நீர் அளந்தேர் உங்க காலால, மொத்த பூமியும் ஒரே அடி, மொத்த வானத்தையும் ஒரு அடியில் அளந்த நீ இந்த இவ்வளோண்டு படிய தாண்ட முடியலேன்ட்டு என்னத்துக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடின்னு இருக்கீர் நீர் அப்படின்னு அவர் கேட்டார் நாரதர். உடனே அவர் சொல்றார், யாருக்கும் சொல்லாத நான் நாராயணன்ட்டு, நீ என்ன பார்க்க வந்த, உனக்கு தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னா. சுவாமி நீர் காலால அளந்த தரிசனத்தையும் பார்த்தேன், இப்ப அதே காலால தாண்ட முடியாத நிலைமையும் நான் பாக்குறேன் சுவாமி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சேவிச்சதுல அப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு அவர் போறாராம். இப்படி சின்ன சின்ன லீலைகள் நிறைய பண்ணிருக்கேன் கண்ணன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணன் பெருசாயிட்டேன். பெருசாயினாக்கா என்ன அப்படின்னா, இப்ப நான் 3.5 வயசு கண்ணனுக்கு. உடனே கேக்குறார், நிறைய இருக்கு இதுக்கு நடுவுல, நான் ஒரு சமயம் வரைச்சு உங்களுக்கு ஒரு கதையா சொல்றேன். 3.5 வயசு இப்ப கண்ணனுக்கு. இவர் வந்து பிடிவாதம் பண்றார். மா மா மையான்னு கூப்பிடுவார். யசோத தன் பிள்ளைய லல்லா லாலா அப்படின்னு கூப்பிடுவாள். இவர் தன் அம்மாவை மையா அப்படின்னு கூப்பிடுவார். மையா அப்படின்னு கூப்பிட்டார். என்ன கண்ணா அப்படின்னா, நான் இன்னைக்கு பலராமனோட நானும் மாடை மேய்க்க போவேன் அப்படிங்கிற. நீ எல்லாம் போகக்கூடாது, நீ ரொம்ப சின்ன குழந்தை, உனக்கு இன்னும் அதெல்லாம் தெரியாது, உட்காந்துக்கோங்க, நீ இப்ப எல்லாம் போக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகு உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன். உடனே பிடிவாதம் பண்றேன். டக்கட தைன்னு காலை போட்டு மிதிச்சு, இல்ல நான் இப்ப இன்னைக்கு போவேன், என்ன அவனை மட்டும் நீ அனுப்புற, என்ன மட்டும் நீ அனுப்ப மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் என்ன ரூம்ல வச்சு பூட்டின்னு இருக்கமா மையா, நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு. உடனே என்ன பண்றது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, என்ன இந்த பையன் ரொம்ப படுத்துறானே, என்னதான் பண்றது, இந்த பையனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு பாக்கறச்ச கரெக்டா சாண்டில்ய முனி வரைற அந்த இடத்துல. எல்லாரும் ரிஷி முனிவர்கள், ஈவன் கிரகங்கள்லாம் கூட வந்து அவரை சேவிச்சுட்டு போகும் அந்த இடத்துல வந்து. அப்போ அந்த மாதிரி சாண்டில்ய முனி வரையர். சாண்டில்ய முனி வரைச்சே இவள் கத்தின்னு இருக்கா, போகக்கூடாதுன்னு சொல்றேன் கண்ணா, என்ன பிடிவாதம் உனக்கு இதோ. உடனே அவ அப்பா சொல்ற, யசோதா போக விடமா குழந்தைய, பலராமனும் போறான், இன்னும் நிறைய பேரெல்லாம் போறா, அவளோட பத்திரமா கையை பிடிச்சு ஆஷின் போய் கையை பிடிச்சு ஆஷினுவான்னு சொல்லிடலாம். சொல்றா, உங்களுக்கு தெரியவே தெரியாது, குழந்தை மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல, இவ்வளவு சின்ன குழந்தை யாரான மாடுகளோட அனுப்புவாளா அப்படின்னு கத்தின்னு இருக்கா. கரெக்டா சாண்டில்ய முனி வந்து நந்த பாபாக்கு வந்து சொல்றேன், நந்த பாபா நான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஐயோ சுவாமி நீங்களா, வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிற. உடனே யசோதையும் கிடுகிடுன்னு ஓடி வந்து, சுவாமி உட்காருங்க அப்படின்னு. என்ன ஒரே சத்தமா இருந்ததே அப்படின்னு கேக்குறேன். பாருங்கோ இந்த பிள்ளை இப்படி மாடு மேய்க்க போவேன் பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா. சரி நல்ல நாளா இருக்கு இன்னைக்கு, கார்த்திகை மாசம் அஷ்டமி திதி, ரொம்ப நல்ல நாள் மாடு மேய்க்க போறதுக்கு, கண்டிப்பா அவன் அனுப்பிச்சு வை அப்படின்ட்டு. அடாடா ஒரு ரிஷியே சொல்லிவிட்டேரே, இப்ப என்னடா பண்ண சுவாமி, இன்னைக்கு நல்ல நாளா, அனுப்பலாமா, முதல்ல போறான் குழந்தை அப்படின்னா. ரொம்ப நல்ல நாள்மா, கார்த்திகை அஷ்டமி திதி ரொம்ப நல்லா இருக்கு, அனுப்பிச்சு வை, ஒண்ணும் பயப்படாது, அவனுக்கு என்ன நன்னா அலங்காரம் பண்ணி எல்லாரும் எப்படி போறாளோ அந்த மாதிரி அனுப்பு. உடனே சரி என்ன பண்ணலாம், உடனே அவளுக்கு வாடா குருவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்னா தலையெல்லாம் வாரி, அந்த ஏதோ பெரிய ஆபீஸ் வேலைக்கு போற மாதிரி யசோதைக்கு.
உடனே தலையெல்லாம் நன்னா மாதிரி அதுல ஒரு மோர் பங்குனா மயிலிறகு, மயிலிறகையும் வச்சு நன்னா அவனுக்கு இடுப்புல ஒரு கருப்பு துணி. அந்த துணி என்ன அப்படின்னு கேட்டா காளி கமரியா அப்படின்னு பேரு. காளி கமரியா அது யாரு பண்ணினது அப்படின்னு கேட்டா சாக்ஷாத் சிவபகவான் பண்ணின துணி அது. அதுல ரத்னங்கள் வச்சு யார் கொடுத்தா அப்படின்னா விஷ்ணு பகவான் கொடுத்தேராம். அத பிரம்மா என்ன பண்றே யாருக்கு கொடுத்தார்? அவர் ராதை பிறந்த உடனே அந்த துணியை கொண்டு இந்த துணியில குழந்தைய விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதை எப்போத தாய் வச்சுட்டு அதுல படுத்துப்படும். அந்த துணியை எடுத்து இவனுக்கு திஷ்டி வராம இருக்கிறதுக்கு ஒரு கருப்பு துணி கட்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ அந்த வருஷானால ராதை பிறந்துட்டான். அவளுக்கு அந்த துணியை பிரம்மாவே கொடுத்திருக்கார். அந்த துணியை எடுத்து இவருக்கு வாங்கி கொடுத்து அதுல கட்டி விட்டு அனுப்பு. ரொம்ப சரி. உடனே எப்படி போய் கேக்குறது? உங்க ஆத்து அந்த கருப்பு துணியை கொடு, நீ ராதைக்கு வச்சுட்டு இருக்கியே அதை கொடுன்னு எப்படி கேக்குறது? உடனே சாண்டில்யர் சொல்ற, வா நந்த பாபா, நம்ம 2 பேரும் போய் விருஷபானு கிட்ட போய் வாங்கிட்டு வருவோம். விருஷபானு யாரு? ராதையினுடைய அப்பா, தந்தையார். அப்ப விருஷபானு கிட்ட போய் அந்த ராதைக்கு கொடுத்த இது வேணும்பா. அது எதுக்கு? அது பழசு, நான் நல்ல புதுசா ரத்னம் போட்ட நல்ல புதுசா கொடுக்குறேன் அப்படின்னா. இல்ல அதுதான் வேணும், ராதை இதுதான் வேணும். ஏன்னா பகவானுடைய திருவள்ளம் ராதை இது எடுத்துக்கணும்னு இருக்கு. சாண்டில்யர் மனசுல அந்த மாதிரி பாவத்தை அவர் உண்டு பண்ணிட்டார். அப்போ இல்ல அதே கொடும், திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு எல்லாம் பழசு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால அதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதையே வாங்கி கொடுக்க, அதையே இடுப்புல நன்னா கட்டிண்டு அவ அம்மா நன்னா அதுல ஒரு புல்லாங்குழலையும் சொருகி வச்சு காதுக்கு நல்லா அழகழகா அவள்கிட்ட நவரத்னம் வைர வைடூரியம் அப்படிலாம் இருக்கும், தங்கம் வெள்ளி என்னன்னு ஒண்ணு அதுல ஒரு நாளைக்கு ஒண்ணு போடணும்ட்டு காதலையும் தோட நன்னா அழகா போட்டு விட்டு போயிட்டு வாடா கண்ணா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறா. இவர் இங்கேருந்து உடனே பாதுகை, கால்கள் வெறும் காலோட நடக்க வேண்டான்ட்டு 2 பாதுகையை கொண்டு இந்தாடா கண்ணு இத போட்டுண்டு போ அப்படிங்கிறா. இது என்னத்துக்கு அப்படின்னா, கால் எல்லாம் முள்ளு கல்லு எல்லாம் குத்துண்டா கண்ணமா, நீ வனத்துக்கு பாண்டீர் வனத்துக்கு போற, அங்க ரொம்ப முள்ளு கல்லு எல்லாம் இருக்கும், இந்தா இத போட்டுண்டு போடா கண்ணு, உனக்கு பிஞ்சு காலோட ராஜாத்தி அப்படிங்கிறா. அது உடனே சொல்றது, அப்படியாமா சரி, அப்ப இந்த மாதிரி 9 லட்சம் பாதுகை கொண்டவா அப்படிங்கிறது. எதுக்குடா 9 லட்சம் பாதுகை? நீங்க போட்டுன்னு போறது 2 கால் தானடா உனக்கு, இந்த 2 ஜோடி வச்சிருக்கு, ஒரு ஜோடி வச்சிருக்கே, இதை போட்டுன்னு நீ பாட்ட கிளம்புவியா? 9 லட்சம் ஜோடி கொண்டு வாங்குறியே, 9 லட்சம் ஜோடி இல்லமா, ஒரு ஜோடியில 4, அந்த மாதிரி 9 லட்சம் வேணும் எனக்கு அப்படின்னா. என்னத்துக்குடா இவ்வளவு பாதுகைகள் எதுக்கு அப்படின்னா, இந்த 9 லட்சம் மாடையும் நான் அழிச்சின்னு போறேன்ல, அது எல்லாத்துக்கும் செருப்பு போட்டுன்னு தான் போகும், பாதுகை போட்டுன்னு தான் போகணும். நீ இவ்வளவு நாளா மாடுக்கு மட்டும் பாதுகையே கொடுக்கல, எனக்கு மட்டும் பாதுகை கொடுக்குற, அத்தனை மாடுக்கும் பாதுகை போடு அப்படிங்கிறது. ஐயோ அது பாதுகையெல்லாம் போட்டுக்காது, அதெல்லாம் மிருகங்கள், அதுக்கு கிடையாதுப்பா, மனுஷாளுக்கு தான் போட்டுக்கணும். உடனே அழ ஆரம்பிச்சுட்டு, எப்படி நீ அதுகளை மிருகம்னு சொல்லுவ? நம்மளோட கூட நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துன்னு இருக்கு, பால் கொடுக்கறது, அதுல இருந்து நீ வெண்ணெய் எடுத்த, அதுல இருந்து தயிர் எடுக்கிற, எல்லாம் எடுக்கிற, அத போய் நீ மிருகம்னு சொன்னியா? இன்னிலேந்து மாடுகள் செருப்பு போடல, அப்ப நானும் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் வாழ்நாள்ல செருப்பே போட்டுக்கல கண்ணன். ஏன்னா மாடுகள் செருப்பு போட்டுக்கலையாம். அதனால பிருந்தாவனம் ஃபுல்லா அவர் சுத்தினது வெறும் காலோட தான், செருப்பு போட்டுண்டதே கிடையாது அவர். அப்போ நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அம்மாவும் விட்டா தாயார். சரி போ, மாடு இருக்கிற மாதிரி இவன் இருக்கேங்கிறான், சரி இருந்துட்டு போ அப்படின்ட்டா. இவர் உடனே வெறும் காலோட இங்க இருந்து கிளம்பி போவார். அங்க இருந்து எல்லா பசங்களோடையும் போயிட்டு பாண்டீர் வனத்துல நன்னா அவர் என்னென்ன விளையாட்டுகள் விளையாடணுமோ விளையாடிட்டு திரும்பி வரைச்ச என்ன ஆயிடும்னா, காது இது தொலைஞ்சு போயிடும். இவ ஒரு நாளைக்கு ஒண்ணு மாட்டி அனுப்புவோம், ஒரு வாட்டி தங்கம், ஒரு வாட்டி வெள்ளி, ஒரு வாட்டி வைரம் வைடூரியம் பவழம் அப்படின்னு ஒண்ணு மாட்டி விடுவோம். அதெல்லாம் ஒரு நாளைக்கு எப்பவும் ஒரு காதுல வரும். அவ சொல்ல, இனிமே உனக்கு கிடையவே கிடையாது, நகை நட்டே கிடையாது உனக்கு அப்படின்ட்டு தன்னுடைய துப்பட்டாவை டர்ன்னு கிழிப்போம். அதுல மெலிசு துணியை எடுத்து அதை காதுல மாட்டி விட்டுருவோம். அப்படிதான் பண்ணுவோம். அந்த துணியும் தொலைச்சிட்டு வரும். அவன் எப்படிதான் தொலைக்கிறானோ இந்த பிள்ளையாண்டா, அதையும் தொலைச்சிட்டு வந்துருவான். என்ன இப்படி இருக்கானே? உடனே அவ காட்டுல சொல்லுவா, ஐயோ துணியும் தொலைஞ்சு போச்சுடா, அம்மா பார்த்தா வெய்வா, காதுல போட்டுக்காம வந்திருக்கேன்ட்டு என்னடா பண்ண மதுமங்கல் அப்படின்னு கேட்பார். மதுமங்கல் இவருக்கு ஃப்ரெண்டு. யார் யாரு? தன்சுகா, மன்சுகா, தன்சுகா, மதுமங்கல், சுதாமா, ஸ்ரீதாமா, ஸ்தோக் அப்படின்னு இவ 7 பேர் ஒரு குரூப். இன்னும் நிறைய பேர் இருக்கா,
நான் இவ 7 பேர் எல்லாத்துலயும் விளையாட்டுலயும் வருவாங்கிறதுனால இவ 7 பேர் பேரை சொன்னேன். மதுமங்கள் எனக்கு காது தோடு இப்படி போயிடுத்து பாருனா அப்படின்னு, இல்லடா இந்த பூவை வச்சுக்கோ அப்படின்னு, உனக்கு எந்த பூ பிடிச்சிருக்கோ பாரு, அதை தூக்கி காதுல ஒட்ட வச்சுக்கோ. உடனே பாப்பார், இன்னைக்கு இந்த மஞ்சள் பூ. உடனே அங்க இருக்கிற வல்லரி, அதாவது கொடிகள் இருக்கு இல்லையா, பூக்கள் கொடிகள் இருக்கு, எல்லாம் குனிஞ்சு வருமா இவர்கிட்ட. ஏன்னா இவருக்குள்ளம் 3.5 வயசு தானே, அதெல்லாம் பெருசா இருக்கும் வல்லரிகள்லாம். அது உடனே குனிஞ்சு என்ன எடுத்துக்கோன்ட்டு வருமா. உடனே அதுல இருந்து ஒண்ணு எடுத்து காதுல போட்டுட்டு, அவள்லாம் சொல்லுவான, இந்த காது வானாண்டா, நீ அந்த காதுல போட்டுக்கோ, அதுதான் ரொம்ப அழகா இருக்கு உனக்கு, உன் முகத்துக்கு அப்படின்னா. சரின்ட்டு இவர் என்ன பண்ணுவாரா, கையில ரொட்டி வெண்ணெய் அது ஒரு சுருட்டி கொடுத்துருப்பா, அதை அப்படி கடிச்சுட்டு போய் இந்த கையில புல்லாங்குழல இப்படி ஆட்டின்டே இருப்பேறான் எப்பயாவது. ஏன்னா அப்பப்போ மாடை கூப்பிடணும்னா புல்லாங்குழல வாசிச்சுதான் கூப்பிடுவேன். இப்படி கையில ஆட்டின்னு போய் இந்த கையில ரொட்டி கடிச்சுட்டு இருப்பேன். இப்ப காதுல இருந்து பூவை எடுத்து எப்படி வைக்கிறது, வச்சுக்க முடியாது, கை காலியா இல்லையே. அதனால என்ன பண்ணுவாரா, இந்த காதை வந்து இப்படி ஒரு நிமித்துவேர், அது இங்கே இருந்து போய் டாயின்னு இந்த காதுல உட்காந்துக்குமா. இப்ப நல்லா இருக்காடா நானு அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு அந்த காதுல இருக்கட்டும், நாளைக்கு நீ வந்து சிகப்பு பூ வச்சா அப்ப இந்த காதுல வச்சுக்கோ, மஞ்சள் பூ வச்சுட்டுதான் அந்த காதுல வச்சுக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அவ சொல்றாலும் உடனே அது இப்படி ஒரு இது பண்றது, டாயின்னு இந்த காதுல வருது, இந்த பக்கம் இப்படி ஒரு நிமிட்டு பண்றது, அந்த காதுக்கு போக வேண்டியது. அந்த மாதிரி இவர் எப்படிலாம் தன்னுடைய தோழர்கள் கேட்கிறாளோ, எப்படி நீ இப்படி இதுல அழகா இருக்கடா, இப்படி நல்லா இருக்கடா அப்படின்னா அதே மாதிரியே இவர் செஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு நம்மளுடைய பாகவதத்துல, பர்ஹா பீடன் நட்டவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வா சக்கனக கபிஷம் வைஜயந்தீம் ச மாலாம் ரந்த்ரான் வேணோரதர சுதயா பூரயன் கோபவ்ருந்தைர் விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திஹி. இது நம்மளுடைய ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த வர்ணனை இருக்கு. என்ன பண்ணுவாரா, அம்மா வந்து என்ன பண்ணுவாளா, இந்த இந்த கரணத்துல அந்த கர்ணிகாரம் தொலைஞ்சு போயிடும். அதனால இவர் பூக்கள் அப்பப்போ ஒண்ணு வச்சுன்னு, அம்மா பூ வச்சுட்டேம்மா, நீ வச்ச துணி நல்லா இல்ல அழுக்கா இருந்தது, அதனால நான் பூ வச்சுட்டேம்மா அப்படின்னு. சரி போ, ஏதோ ஒண்ணு காதுல போட்டு, ஐயோ இந்த பூ கூட என் குழந்தைக்கு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு அவ அம்மாவும் ரசிச்சிருவாளாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாள் அவள் யசோத, நல்ல பெரிய வைஜெயந்தி மாலை குண்டா போட்டான் போலாம். எதுக்குன்னா இந்த புள்ள நேரம் நடக்காது, இப்படி 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 குதிச்சுண்டு இப்படி பண்ணிண்டு இப்படிதானே, நேரவே நடக்காது. ஒரு நீங்க சாதாரணமாவே பாருங்கோ, 3.5 வயசு குழந்தைகள்லாம் நேரம் ஸ்ட்ரைட்டா நடக்காது, இப்படி ஆடிண்டு அப்படி ஆடிண்டு இங்க குறுக்க அங்க குறுக்க அப்படி போகும் இல்லையா. அதே மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி போறதுனால என்ன ஆகும், கல்லு தடுக்கும், எதான ஒண்ணு இதுவாகும், தொப்புன்னு கீழே விழுவேறான். அப்படி கீழே விழுந்தா அவருக்கு முட்டிலையோ கையிலையோ கால்லயோ அடிப்படாம இருக்கிறதுக்கு மாலை குண்டா போட்டுருலாம். அந்த மாலை முன்னாடி விழும், அதுக்கு மேல அவர் விழுவேர், மொத்துன்னு பூக்கள் மேல விழுந்தா மாதிரிதான் இருக்குமா. அந்த மாதிரி யோசிச்சு யசோத மாலையை போட்டு அனுப்புவள் காட்டுக்கு போறச்செல்லாம். அதுக்கப்புறம் அந்த வேணு வாயில வச்சுட்டு இருப்பேரா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வாசிப்பேர், குழந்தைகளோட ஜாலியா இருப்பேர், மரத்துல ஏறி உட்காருவார், கிளைகள்ல கால் போட்டு உட்காந்துப்பார், நதியில காலால சலபலன்னு பண்ணிட்டு இருப்பார், எல்லாரும் சாப்பிடுவா. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விருந்தாவனத்துல இருக்கிற அனைத்து அரண்யம், அதாவது காடுகள்ல எல்லாம் போய் நன்னா வெறும் தன்னுடைய ஸ்வபாதாரமணம், தன்னுடைய வெறும் காலாலேயே நடந்து அங்கெல்லாம் அவளோட ஆடி பாடி கூர்த்தடிச்சு அந்த மாதிரிதான் கண்ணன் வந்துட்டு இருந்திருக்கார். இது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கலியுகத்துல கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்த கதைய பாகவத புராணத்துல இத பாடத்தை ஒரு ஆசிரமத்துல இருந்த குரு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த கதைய பத்தி சொல்ற. இப்படி எல்லாம் நடந்தது, கண்ணன் இப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணா, அவன் வந்து அந்த வனத்துக்கு போயிட்டாக்கா அந்த மாடுகள்லாம் எப்படி இருக்கும், யசோதை வீட்டு மாடுகள்லாம் நல்லா பெருசா இருக்குமா. அது இந்த கொம்புகள்ல எல்லாம் குப்பியில அந்த தங்கம் வச்சிருக்கும், தங்க குப்பிகள் ஜில் ஜில் ஜில்னு அந்த இருக்கும். அவ்வளவு நன்னா மஞ்சள் சந்தனம் எல்லாம் இட்டு விட்டு, குங்குமம் இட்டு விட்டு, அந்த மாடுகள் பாக்குறதுக்கே சுபிக்ஷமா இருக்கும், அவ்வளவு நன்னா இருக்கும். அந்த மாடுகள் காலால நடந்து போச்சுன்னா அப்படியே இந்த புழுதி ஏற்படும் இல்லையா, அதுல கருநீல வர்ணத்துல
கண்ணன் எதிர இப்படி மெதுவா நடந்து வருவான். நன்னா ஆட்டிண்டு இந்த பக்கம் கடிச்சுண்டு இந்த பக்கம் சிரிச்சுண்டு இப்படி தலையெல்லாம் ஆட்டிண்டு இப்படின்னு ஆடிண்டே அவன் கண்ணன் நடந்து வருவான். அந்த மாதிரி வரைச்சே அவன் கருநீல வரணும், புழுதி எல்லாம் அவன் மேலெல்லாம் பற்றும். மாடுகள் நடந்து போச்சுன்னா புழுதி வரும் இல்லையா, மண் புழுதி. அதெல்லாம் அவன் மூஞ்சி மேல அப்படியே ஒரு ஏதோ ஒரு சாம்பல் பூத்தா மாதிரி இருக்கும். யசோத அதை பார்த்துட்டு, என்னடா கண்ணா கார்த்தால இவ்வளவு நல்லா குளிச்சு விட்டு எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி அனுப்புற, இப்படி நீ ஏற்கனவே கருப்பண்ணி இன்னும் கேட்க வேண்டாம், இதுல புழுதியில வேற நன்னா ஊறி போய் வந்திருக்க அப்படின்னு வளாம். இல்லையம்மா, கருநீல உடம்புல எவ்வளவு அழகா வெள்ளை வெள்ளையர்னு இப்படி மேல பூத்திருக்கு பாரு, ரொம்ப நன்னா இருக்கே, மேகம் இருக்கச்ச அதுல நடுவுல அந்த வானத்தினுடைய தெரிஞ்சா எப்படி கலர் தெரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு அப்படின்னு வளாம். ஆமாண்டா கண்ணன், இது கூட நீ அழகாத்தான் இருக்க. எல்லாரும் கண்ணன் சாயங்காலம் வீட்டுக்கு வரைச்ச மாடுகள் நடுவுல புழுதிகள் மத்தியத்துல கருநீல உடம்புல அப்படியே பூத்தா மாதிரி வத்தாக்கா அவருடைய குழல்லாம் கலைஞ்சி போய் சுருளா அதுல வேற அவர் ஒரு வெட்டு இப்படி எல்லாரையும் பார்த்துண்டு அந்த புல்லாங்குழலையும் ஆட்டிண்டு ஒருத்தர சிரிச்சுண்டு, ஏய் ராதா, ஏய் ஷியாமா, ஏய் லலிதா, ஏய் விஷாக்கான்னு அவளையெல்லாம் சண்டை போட்டுண்டு அவரை வர அழக பாக்குறதுக்கு எல்லாரும் தன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில நிப்பாளாம். அவ வீட்டுல இருக்கிற மாமியார் மாமனார்கள் எல்லாரும் திட்டுவாளாம் தன் மாட்டு பண்ண, என்னடி கண்ணனை பார்க்க போயிட்டியா, வேலையை பாரு அப்படின்ட்டு திட்டுவாளாம். அதெல்லாம் கேட்காம எல்லாரும் பாரு, கண்ணன் வர டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வெளியில போய் நிற்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாளாம். இந்த அழகு எல்லாத்தையும் வர்ணனை அந்த ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிட்டு இருக்கார். அந்த ஆசிரமத்துல நிறைய சிஷ்யர்கள் உண்டு. அதுல ஒரு சிஷ்யன் பேரு போந்து அப்படின்னு ஒரு சிஷ்யன். அந்த போந்துவுக்கு இத கேட்டதுல அப்படியே கைய வச்சுன்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த போந்து அப்படின்னாக்கா என்ன அப்படி அர்த்தம்னாக்கா, அதாவது ரொம்ப அப்பாவின்னு அர்த்தம். போந்து அப்படின்னா எது யார் என்ன சொல்றாளோ அப்படியே நம்பிடுற பையன். அதனாலேயே அவனுக்கு பேரு உண்மையான பேரு என்னவோ தெரியாது, அவன் ரொம்ப அப்பாவியா இருக்கிறதுனால எல்லாரும் போந்து அப்படின்னு வச்சுட்டான். அவன் ஆனா குரு பக்தி அவனுக்கு நிறைய உண்டு. குரு சொன்னதுக்கு எப்போ மறுபேச்சு பேச மாட்டான். ஆஹா, இப்படி கண்ணன் அவர் பார்த்திருக்காருன்னா கண்டிப்பா பார்த்திருப்பார் அப்படின்னு, குரு பார்த்திருக்கார் அப்படின்னு நம்பிட்டான். இவ்வளவு அழகா வர்ணனையை இவர் வர்ணிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய குரு பார்த்திருக்கார். அப்ப குரு சொல்றார், இது பாண்டீர் வனத்துல இப்படி கண்ணன் லீலைகளை செய்தான், தன்னுடைய மித்திரர்களுடைய சகாக்களோட எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடுவான், இப்படி மாடுகளை மேய்த்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த பையன் கேட்டுட்டே இருந்து டக்குன்னு இதுக்கு நிமிர்ந்தது. பாண்டீர் வனமா, நான் தான் அங்க டெய்லி போறேனே, எனக்கு ஒரு நாள் கூட இந்த கண்ணனை நான் பார்க்கவே இல்லையே. இந்த பாண்டீர் வனத்துல மத்தவாள் நம்ம ஆச்சாரியன் கூட பார்த்திருக்கார், நம்மளுடைய குரு பார்த்திருக்கார், எனக்கு மட்டும் ஏன் தெரியல. நாளைக்கு கண்டிப்பா இந்த கண்ணனை பார்த்துட்டு வந்துதான் மறு வேலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், அடுத்த நாள் கார்த்தால கிடுக்கிடுன்னு ஏந்துட்டான். இன்னைக்கு நம்ம கண்ணனை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு சீக்கிரம் கொடுத்துருங்க, நான் வனத்துக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னா. அவ என்ன பண்ணா, சரி இது நேத்தி லேட்டா போயிட்டான்னு குருஜி திட்டி இருக்காரு போல இருக்கு, அதான் கேக்குறான் அப்படின்ட்டு, இந்த 4 ரொட்டி உனக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டிய கொடுத்தா, வெள்ளத்தை கொடுத்தா, போ அப்படின்ட்டா. ஆசிரமத்துல எல்லாரும் அந்த ரசோயின்னா தளிகை பண்ற சமையல் ரூம் இல்லையா, அந்த ரசோய்யா அப்படின்னா யாரு சமையல் பண்றாரோ அவர், அந்த அவர்கிட்ட இருந்து ரொட்டிய வாங்கிட்டான், வெள்ளத்தை ஒரு கட்டிய வாங்கிட்டான், மூட்டையை கட்டிண்டான், மாடுகளை எல்லாம் அழிச்சுண்டு அதே பாண்டீர் வனத்துக்கு போனான். பாண்டீர் வனத்துக்கு போனா அவன் யோசிக்கிறான், குருஜி எப்படி சொன்னார், அந்த மாடுகள்லாம் நல்லா ஹிருஷ்ட புஷ்டமா இருக்கும், எங்கேயான மாடு தெரியறதா, நம்ம மாடை தவிர வேற எதான தெரியறதா அப்படின்ட்டு பாக்குறான். எங்க மாடே தெரியலையே, புழுதி வருதா, புழுதியும் வரலையே, எங்க, ஓ குருஜி சொன்னார் மரத்து மேல உட்காண்டிருப்பான், கிளையில காலை போட்டுண்டு அப்படின்னு. உடனே மரத்து மேல எல்லாம் பாக்குறான், எந்த கிளையிலான ஒளிஞ்சுன்னு உட்காண்டிருக்கானா. ஓ, ஒரு கால் நதியில காலை போட்டு சலபலன்னு பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னேரே, அங்க போய் பார்ப்போம். உடனே நதிக்கு போய் பாக்குற, பார்த்தா அங்கேயும் காணும். என்னடா எங்கேயுமே, புதருக்குள்ள உட்கார்ந்து இருப்பான், மத்தவாழ ரொட்டி எடுத்து திருடி சாப்பிடுவான் அப்படின்னே. அப்ப புதருக்குள்ள இருக்காரு. உடனே போய் புதருக்குள்ள எல்லாம் விலகி பாக்குறான். ஏன்னா அந்த பாண்டீர் வனத்துல அவன் டெய்லி வரதுனால என்ன எடுத்துன்னா அவனுக்கு பயம் எல்லாம் இல்ல. எல்லாம் போய் பாக்குறான், எங்க இருக்கான் அப்படின்ட்டு. என்னடா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலையே, கண்ணா நீ எங்க இருக்க, என் கண்ணுக்கு மட்டும் தெரியல, என்னுடைய குருஜி கண்ணுக்கு நீ தெரிஞ்சியோ இல்லையோ, எனக்கே நீ வரவே இல்லை இன்னைக்கு நான் பாக்குறேன், இவ்வளவு நாளா நீ எந்த வனத்துக்கு வர, பாண்டீர் வனம் தான் சொன்னார் அவர், இந்த வனத்துல இன்னும் நீ காணுமே, எங்க இருக்கே கண்ணா, கண்ணா கண்ணா கானா கானா அப்படின்னு கூப்பிடுற. பார்த்தா
இவன் நம்பிக்கையோட கூப்பிட்டாருக்கா பெருமாள் கண்டிப்பா வருவார் அப்படிங்கிறதுக்கு அந்த போந்து அப்பாவித்தனமா கண்ணன் நிச்சயமா நம்ம கண்ணுக்கு வருவான் தெரிவான் அப்படிங்கிற நம்பிக்கை பெருமாள் உடனே அதுக்கு காட்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். எதிர்பார்த்தா ஒரே புழுதி வருது. இந்த பையன் என்ன பண்றது, புகையா வருதே, அடா மாடு, மாடுகள் சத்தம் கேட்கறதே. அந்த மாடு ஒரே சரியா நடந்தா டக் டக் டக்னு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வருதே. நடுவுல மாடு கத்துற சத்தமும் கேட்கறதே. பாக்குறது மாடு வருதா, பார்த்தா அதே மாதிரி எல்லா மாடும் ஹிருஷ்ட புருஷ்டமா இருக்கு. குப்பியில அதுக்கு சலங்கைகள் வச்சிருக்கு. ஜில் 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 ஜில்னு சத்தத்தோட மாடுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கண்ணுக்குட்டிகள்லாம் வேற வந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் காளை மாடுகள்லாம் வேற வந்துட்டு இருக்கு. ஒரே புழுதிமயம். இவன் உடனே கண்ணை நன்னா கூர்மையாக்கின்ட்டான். எங்க புழுதி வருதே, அப்ப இதுக்கு புழுதிக்கு நடுவுலதான் அவன் வருவான் கண்ணன்னு சொன்னார் குருஜி. உடனே நன்னா கண்ணை விரிச்சு பாக்குறான். இருக்காரா கண்ணன், இருக்காரா, காணா வரானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தா ஒரு கருநீல ஒரு சின்ன பையன் வந்துட்டு இருக்கு. உடனே பாக்குற, அடாடா கருநீலமா ஒரு பையன் வந்துட்டு இருக்கானே, கருப்பாத்தான் இருக்கான் இவன். பாக்குறான், பீத்தாம்பரதாரி இருக்கா, ஆமா. குருஜி சொன்ன மாதிரியே மஞ்சள் கலர் வேட்டி இருக்கு. இடுப்புல காலி கமரியா இருக்கா, அந்த கருப்பு ராதை கிட்டேந்து வாங்கிட்ட துண்டு, ஆமா அதுவும் இருக்கு. கையில ஒரு லக்குட்டி, லக்குட்டினா ஒரு கொம்பு, மாடு மேய்க்கிறவாள் வச்சுப்பாளோ இல்லையோ, அந்த லக்குட்டி வச்சுட்டு இருப்பார் அப்படின்னா. லக்குட்டி இருக்கா, ஆமா வலது கையில லக்குட்டியும் இருக்கு. இடது கையில ரொட்டி வச்சுட்டு இருக்கானா, பாக்குற, ஆமா ரொட்டி இல்லை இன்னைக்கு, அதுக்கு பதில் புல்லாங்குழல் ஆட்டின்னு வந்துட்டு இருக்கான். அடாடா ரொட்டி இல்லையே, சரி யசோதை இன்னைக்கு கொடுக்கல போல இருக்கு. காதுல தோடு இருக்கா, ஒரு காதுல தோடு இருக்கும், தோடு இல்லைன்னா புஷ்பம் இருக்கும்னு குருஜி சொன்னார். அது பாட்டு வேற பாடினேர், பர்ஹா பீடம்னு இருக்கா. பாக்குறான், அதே மாதிரி ஒரு காதுல ஒரு புஷ்பம் இருக்கு. இன்னொரு காதை பாக்குறாரு, அந்த காதுல எதானா இருக்கா, இல்ல, எப்படி குருஜி சொன்னாரோ அப்படியே இருக்காரு. அப்போ இது காணாதான் அப்படின்னு சொன்ன. அதே மாதிரி மோர் பங்கு இருக்கா, மயிலிறகு இருக்கா, பார்த்தாரு, அதுவும் இருக்கு. ஆஹா வந்துட்டான் நம்ம கண்ணன், இன்னைக்கு இவனை நம்ம கூட்டு பேசலாம். என்ன டெய்லி இங்க வரிய நீ, எனக்கே இவ்வளவு நாளா நீ தென்படல அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்டுறோம். நம்ம உண்மை கண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம், அதாவது அவருடைய மித்திரனா ஆயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே இவருக்கு ஆச்சரியம், எனக்கு கூட கண்ணன் தெரிஞ்சிட்டாரா கண்ணுக்கு, குருஜி சொன்ன மாதிரி அப்படின்னு புன்முறுவலோட பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பேசுறதுன்னு வார்த்தை வரல போந்துக்கு. கண்ணன் கிட்டக்க வந்த தன்னுடைய புல்லாங்குழலால அப்படி ஒரு லொட்டுன்னு போட்டு, என்ன உன் பேர் என்ன, என் பேரு போந்து அப்படிங்கிறான். போந்துவா, உடனே கண்ணனுக்கு சிரிப்பு வருது. சிரின்னு சிரிக்கிற, உன் பேரு போந்து, போந்துன்னா அப்பாவின்னு பேரு, அப்பாவின்னு ஒருத்தர் பேரு உண்டா அப்படின்னு கேக்குற. எனக்கு பேர் நான் அப்படிதான் இருக்கேன் இல்லையா, எனக்கு ஒண்ணுமே புரியாது, நான் புத்து இல்லையா, புத்துனா மூளை இல்ல, எனக்கு அவ்வளவு போராது, சாமர்த்தியம் இல்ல, அதனால எனக்கு எல்லாரும் சேர்ந்து போந்துன்னு பேர் வச்சுட்டா. நீயும் சிரிக்கிற பத்தியா, எல்லாரும் சிரிக்கிறா அப்படித்தான் என்ன பார்த்து அப்படின்னா. உடனே கண்ணன் இப்படி பாக்குறேன், சொல்றேன், எனக்கு ரொம்ப பசிக்கிறது. அந்த பையன் கேக்குறான், போந்து கேக்குறான், என்ன உனக்கு இடது கையில ரொட்டியே காணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அம்மா கொடுக்கல, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஒட்டே இருக்கா சாப்பாடு அப்படின்னு கேட்டார் கண்ணன். இருக்கே, 4 ரொட்டி கொண்டு வந்திருக்கேன், உனக்கு 2 எனக்கு 2, வா உட்காந்து சாப்பிடுவோம் 2 பேரும். உடனே 2 தூக்கி கொடுத்தது, வெள்ளத்தை பாதி ஒடிச்சுது, இந்த உனக்கு பாதி வெல்லம் எனக்கு பாதி வெல்லம் வச்சுண்டுது. 2 பேரும் சாப்பிட்டா. இவர் சாப்பிடவே இல்லை, இந்த போந்து சாப்பிடல. அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, ஐயோ எவ்வளவு அழகா இருக்கே கண்ணன், நேர்ல பார்த்தா ரொம்ப ஆச்சாரியன் சொன்னதை விட ரொம்ப அழகா இருக்கானே. அதே மாதிரி இந்த புழுதி எல்லாம் தலையில இந்த கருநீலமா தலைமுடி கேசம், அதுல அப்படியே மேலேந்து அந்த மண்ணு துகள்கள் எல்லாம் பட்டு, என்னமா நட்சத்திரங்கள், மேகத்துல நட்சத்திரங்கள் இருந்தா எப்படி இருக்கும், மினு மினு மினுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மினுக்கிற, எவ்வளவு அழகா இருக்கேப்பா, நான் கண்ணனோட உட்காண்டிருக்கேனா அப்படின்னு நினைவிலேயே இவர் இந்த பையன் சாப்பிடல போந்து. கண்ணன் நன்னா பிச்சார், வெள்ளத்தை நன்னா ஒரு கடி, இந்த பக்கம் ரொட்டி. அவர் கண்ணன் எப்பவுமே கொஞ்சம் சவுண்டு பண்ணி சாப்பிடுவாராம். நல்லா கடிச்சு 2 ரொட்டி சாப்பிட்டார். இவன் சாப்பிடவே இல்லை. உடனே கண்ணன் கேட்கிறேப்பா, எனக்கு பசிக்கிறது, எனக்கு வயரே ரொம்பல, எனக்கு வேணா இன்னும் கொஞ்சம் கொடை அப்படின்னு. எனக்கு 2 நான் 4 நான் தான் சாப்பிடுவேன், உனக்கு 2 கொடுத்துட்டு திருப்பியும் கேட்கிறிய நீ, உனக்கு ரொம்ப ஏன் இன்னைக்கு நீ உங்க அம்மாட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரல. எங்க அம்மா சாப்பாடு பண்றதுக்குள்ள நான் கிளம்பி வந்துட்டேன், ஏன்னா மாடுகளுக்கு எல்லாம் பாவம் பசிச்சுது, அதனால வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி இந்தா இன்னும் ஒரு ரொட்டி வச்சுக்கோ, நான் இதை எடுத்துக்கிறேன். திருப்பி அந்த ஒரு ரொட்டி அவர் சாப்பிட்டார். இவன் இன்னும் சாப்பிடல, அவர் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கான். அவர் சொல்ற, எனக்கு இன்னும் பசிக்கிறது, கொண்டா ரொட்டி என்ற. இல்ல இப்ப எனக்கு வேணும், எனக்கு பசிக்கும் அப்படின்னா.
இல்ல எனக்கு ரொம்ப பசிக்கிறது போந்து, கொஞ்சம் கொடுக்க, நான் உனக்கு தோழன் தானே, மித்திரன் தானே, எனக்கு கொடுக்க மாட்டியா? சரி இந்தா, அத பாதி விண்டு, இந்த பாதி எடுத்துக்கோ, ஆனா இந்த ரொட்டி உனக்கு கிடையாது. உடனே முதல்ல வெள்ளத்தை வச்சு அதை ஒப்புன்னு வாயில போட்டுட்டேன். இதை நான் கொடுக்க மாட்டேன், இதை வச்சு நான் திருப்பியும் வாங்கிக்கேன், சாப்பிட்டு என்கிட்ட வாங்கிடுவேன். எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு கிடைக்காதே, ராத்திரி போனாக்கதான் ஆசிரமத்துல கிடைக்கும் அப்படின்னு கண்ணன் சிரிச்சுக்கிறார். உடனே சாப்பிட்டு முடிச்சது. நாளைக்கு நீ வரிய, நாளைக்கு அப்ப என்ன பண்ணு, எனக்கு தனியா ஒரு 4 ரொட்டி கொண்டுரு, நீ தனியா உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, சரியா? நாளையில இருந்து நான் இப்படிதான் மாடுகளுக்கு பசிக்கும், சீக்கிரம் கிளம்பி வந்துருவேன், எனக்கு தனியா 4 ரொட்டி கொண்டு வந்துடுறியா நீ அப்படின்னா. போந்துக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி, நாளையில இருந்து உனக்காக நான் 4 ரொட்டி கொண்டு வந்துடுறேன். உடனே போச்சு. அன்னைக்கு ராத்திரி நல்லா கை கால் அலமிண்டது, உட்காந்து கதை கேட்டுது. இன்னும் கொஞ்சம் கேட்டுப்போம், என்ன கிருஷ்ணனை பத்தி என்ன சொல்றான்ட்டு எல்லாம் கேட்டுண்டது. அடுத்த நாள் கார்த்தால ஏந்தான் குடுகுடுன்னு பல்ல தேய்ச்சான், குளிச்சான், தான் ரெடி ஆனா, மாடையும் ரெடி பண்ணா. எனக்கு இன்னைக்கு 8 ரொட்டி அப்படின்னா. அவர் ரசோயால சொன்னார், தளிகை பண்றவர், 8 எதுக்கு, 4 தான் உனக்கு கணக்கு, அதெல்லாம் கிடையாது உனக்கு அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு 8 கூடும் அப்படின்ட்டு. பசிக்கிறது ரொம்ப, நீ இப்படி பண்ணாதிரும், எனக்கு 8 கூடும் அப்படின்னா. சரி போ, கேட்கறானே குழந்தை, ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் கேட்கறது, ஏதோ நேத்தி சாப்பிடல போல இருக்கு, ஏதானா சாப்பிடச்ச மண்ணுல கிண்ணுல உழுந்துருத்தோ என்னமோ, அதுக்கு பசிக்கிறதோ என்னமோ, சரி கொடுத்து அனுப்புவோம் போன்ட்டு முதல் நாள் கொடுத்துட்டாரு வாய் மூடிண்டு. சரி எடுத்துட்டு போப்பா அப்படின்ட்டு. இப்ப கண்ணன் என்ன பண்ணார், 4 ரொட்டி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப, இன்னும் ரொம்ப இல்லை, இன்னும் கொஞ்சம் 2 கொடு அப்படின்னு வாங்கிட்டு சாப்பிட்டேன் இவர்கிட்ட இருந்து. நீ 6 சாப்பிட்டு, இன்னைக்கு நான் 2 தான் சாப்பிட்டேன், அப்ப நாளையில இருந்து எனக்கு 6 கொண்டா அப்படின்னு. சரிட்டு அடுத்த நாள் வந்து 6 கொடு அப்படின்னா. அவர் ரசோயா என்ன பண்ணார், நேத்தி 4 எக்ஸ்ட்ரா வேண்டாம், இன்னைக்கு 6 எக்ஸ்ட்ரா, 6ங்கிறான். என்னது, எனக்கு மொத்தம் கண்ணனுக்கு 6, இவருக்கு 4, 10 ரொட்டி கேட்கிறான். இன்னைக்கு நான் 6 ரொட்டி எக்ஸ்ட்ரா கேட்கிறான் இவன். அவளுக்கு ரசோயாக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. சரின்ட்டு 2வது நாளும் ஓட்டம் போ பரவாயில்ல அப்படின்னு கொடுக்குறாரு. கொடுத்தா இவன் என்ன பண்றான், திருப்பியும் கண்ணன் என்ன பண்றான், இன்னைக்கு எனக்கு 8 ரொட்டி நீ 2 சாப்பிடுன்ட்டு 8 சாப்பிட்டேன். இவன் சொல்றான், என்ன கண்ணா நான் எவ்வளவு ஜாஸ்தி கொண்டாலும், ஐயோ உன்னுடைய ரொட்டி ரொம்ப சுவாதம் நல்லா இருக்கு, நாளைக்கு என்ன பண்ற, கொஞ்சம் வெண்ணெய் வச்சுடுவா அப்படிங்கிற. அப்படியா, உனக்கு வெண்ணெய் பிடிக்கும்னு ஆமா குருஜியும் சொன்னேன். ஐயோ நான் மறந்தே போயிட்டேனே, வெண்ணெய் கொண்டுறேன், நாளையில இருந்து உனக்கு நான் வெண்ணெயை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நினைப்பனா, சாச்சா, சாச்சானா சித்தப்பா, அதாவது ரசோய், அதாவது யாரு சமையல்காரரே அப்படின்னு கூப்பிடக்கூடாது இல்லையா, சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவா, சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படின்னு கூப்பிடுவா இல்லையா, அந்த மாதிரி சாச்சா எனக்கு இன்னைக்கு வெண்ணையும் வை, மேல 2 ரொட்டி 12 ரொட்டியா வை, வெண்ணெய் ஒரு கட்டி எடுத்து வைக்கணும். அவருக்கு இப்ப சந்தேகம் வந்தது, ஐயோ வெண்ணெய் வேற கேட்கிறான், ஆசிரமத்துல எப்படி வருமானமோ நம்ம, இப்ப நான் ஆச்சாரியருக்கு இதுக்கு இவ்வளவு சீக்கிரம் நீ மாவு எப்படி செலவிஞ்சது, கோதுமை மாவு அப்படின்னு கேட்டா நான் எப்படி கணக்கு சொல்றது, இவன் ஒருத்தனே 12 ரொட்டி சாட்டான்னு எப்படி சொல்றது, நம்பவும் மாட்டேன். இந்த போந்து நீ என்ன பண்ற, ரொட்டி எல்லாம் மாடுக்கு கொடுக்குறியா அப்படின்னு. இல்ல இல்ல சுவாமி, கண்ணன் வரான், கண்ணனுக்கு கொடுத்தேன், அவன் டெய்லி 2 ரொட்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடுறான், நான் பசியோட இருக்கேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் அம்மாட்ட இருந்து ஒரு சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்கிறான் அப்படின்னா. கண்ணன்னா ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நினைச்சுட்டார் அவர். கண்ணனா, இல்ல அதான் பாண்டியர் வன்னிக்கு கண்ணன் வருவான்ட்டு குருஜி சொன்னாரே அவன் தான் அப்படின்னா. யாரோ இவனை முட்டாளாக்குறா, ஏற்கனவே இதுக்கு பேரும் போந்து, யாரோ ஒருத்தன் இவன் நன்னா கொடுக்குற சாப்பாட்டை ஒரு சாப்பாட்டு ராமன் நன்னா வாங்கி சாப்பிட்டுடுறான் போல இருக்கு. இத முதல்ல இதுக்கு இந்த மாதிரி டெய்லி 2 ரொட்டியா ஏறின்னு இருக்கு, இது போட்டு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது, முதல்ல குருஜிட்ட போய் சொல்லிடணும். அப்புறம் கேட்பார், மாசத்துல இவ்வளவுதான் மாவு உனக்கு ஒரு மாசத்துக்குன்னு சொல்லி கொடுக்குறார், அது வேற செலவிஞ்சு படுத்தினா என் மேல குருஜி சந்தேகப்படுவார், முதல்ல போய் குருஜிட்ட சொல்லிடும் அப்படின்ட்டு போய், குருஜி இவன் ஒத்தனே 12 ரொட்டி வாங்கிட்டு போறான் அப்படின்னு. என்னது போந்துவா, அப்படிலாம் பண்ண மாட்டானே, குழந்தை ரொம்ப சமத்தாச்சு, அவன் உண்மைதான் பேசுவான், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், அவனுக்கு பாரு யாரான அவனை ஏமாத்துறாளா என்னன்னு. இல்ல அவன் என்கிட்ட இப்ப வெண்ணெய் வேற கேட்கறான், இவ்வளவு இதுல நம்ம பட்ஜெட் அப்படி கிடையாது, ஒரு மாசத்துக்கு எல்லாருக்கும் சும்மா வெண்ணெய் லேசா இப்படி தடவி கொடுப்பா, இவன் கட்டியா வெய்யுங்கிறான், அது எப்படி நான் கொடுக்கறது அப்படின்னா. அப்படியா, எங்க கூப்பிடு போந்துவ நான் கேட்கிறேன். உடனே வர குருஜியே வந்தார். என்னப்பா மாடு ஓட்ட கிளம்பிட்டியா? ஆமா கிளம்பிட்டேன் சுவாமினா. எங்க போற, எந்த வனத்துக்கு? பாண்டியர் வனத்துக்குத்தான் சுவாமி, நீங்க சொன்னீரே அதே வனம் அப்படின்னா. சரி என்னப்பா எடுத்துன்னு போறேன் இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு. ரொட்டினா, என்ன 4 ரொட்டி தான் சாப்பிடுற பாவம் இல்ல அப்படின்னு. இல்ல குருஜி, நான் இன்னைக்கு 12 எடுத்துன்னு போறேன், எனக்கு 4 தான், அந்த கண்ணனுக்கு 8, நேத்தி 6 சாப்பிட்டான் அவன் அப்படின்னு. யாரு கண்ணன், எந்த கண்ணன்? அந்த உன்னோட கூட யாராவது பக்கத்து கிராமத்துல இருந்து மாடை ஓட்டின்னு வராளா?
இல்ல சுவாமி, நீங்க சொன்னீங்களே கதையில, பாகவதத்துல படிச்சீங்களே, பாண்டியவனத்துக்கு வருவான், காதுல தோடு ஒண்ணு தொலைஞ்சு போயிடும், யசோதா அடிப்பா அப்படிலாம் சொன்னீங்களே, அதே அவன்தான் அப்படின்னா. குருஜி யோசிக்கிற, யாரோ இவனை ஏமாத்துறா. நான் கதை சொன்னது இது போந்து, இதுக்கு ஒண்ணும் தெரியாது, இது அப்பாவி, இது நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நம்பும். யாரோ இவனை நான் கிருஷ்ணன்னு சொல்லி ஏமாத்திடுங்கிட்டு இருந்து எல்லாத்தையும் நன்னா வெண்ணையோட ரொட்டியை சாப்பிடுறான். அதனால அவர் என்ன பண்ணாரு, யாரு அவன்னு தெரிஞ்சுக்கணும், யாரு நம்ம குழந்தைய இந்த மாதிரி அப்பாவிய ஏமாத்துறா அப்படிங்கறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அப்பா இன்னைக்கு சாயங்காலம் அந்த கண்ணனை நம்ம ஆசிரமத்துக்கு கூட்டின்னு வரியா, நானே அவன் கையால நன்னா நிறைய பரிமாறி அவனுக்கு திருப்தியா எல்லாம் கொடுக்குறேன். உடனே இந்த போந்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, பரபிரம்மம் தான் அந்த கண்ணன்னு குருஜி நேத்திதான் பாடத்துல சொன்னார். இன்னைக்கு அந்த பரபிரம்மத்தை ஆஷின்வான்னு சொல்லிருக்கு. எவ்வளவு பெரிய வேலை எனக்கு கொடுத்திருக்க. ஏன்னா இவ்வளவு நாளா குருஜி அந்த மாதிரி வேலையை கொடுக்கல. சாணியை தட்டு, வரட்டி பண்ணு, எண்ணி வரட்டிகள்லாம் எண்ணி 50 எடுத்து வை, அந்த மாடை குளிப்பாட்டு, மாடுக்கு மஞ்சள் பூசினியா, அந்த கௌமூத்திரத்தை எல்லாம் தனியா சேர்த்து வை, இப்படி எல்லாம் வேலை கொடுத்துதான் பழக்கம். முதல் வாட்டியா பரபிரம்மத்தை தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டின்வான்னு சொல்லியிருக்கேன். அவர் நினைச்சது பரபிரம்மமா நினைக்கல, அவர் ஏதோ பக்கத்து கிராமத்து ஒரு பையன் அப்படின்னு நினைச்சிருக்கார். ஆனா இவன் டெய்லி பரபிரம்மத்தை பத்தி கேக்குறான், அவர்தான் பரபிரம்மம் அப்படின்னு ஆச்சாரியன் சொன்னதுனால இவனுக்கு என்ன தோணிடுத்து, பரபிரம்மத்தை நான் கூட்டின்னு வரணுமா, எவ்வளவு பெரிய வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. உடனே கேக்குறான், சுவாமி ஆச்சாரியரே, நான் கூட்டின்னு வரணுமா பரபிரம்மத்தை அப்படின்னா. இப்போ ஆச்சாரியனுக்கு நன்னா கன்ஃபார்ம் ஆயிடுத்து, இவனை யாரோ நான் தான் பரபிரம்மம்னு ஏமாத்துறான் பாவம் குழந்தைய. இன்னைக்கு நன்னா பாத்துறணும், யார் ஏமாத்துறா நம்ம குழந்தைய பாத்துறணும்ட்டு. ஆமாண்டா கண்ணு, பரபிரம்மத்தை தான் சொன்னேன், கூட்டிட்டு வா அப்படின்ட்டார். எனக்கு ஒரு ஆச்சரியம், எவ்வளவு பெரிய வேலை எனக்கு கொடுத்திருக்காரு குருஜி, இத கண்டிப்பா இன்னைக்கு நான் செஞ்சே தீருவேன். குருஜி நீர் சொல்லிட்டேரோ இல்லையோ, பரபிரம்மத்தை இங்க இன்னைக்கு நான் சாயங்காலம் பரபிரம்மத்தை இங்க கூட்டின்னு உங்க முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கம்பீரமா 12. உடனே ஆச்சாரியன் நினைப்பா, 12 என்ன 14 கொடு ரொட்டிய அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு யாரும் அந்த புள்ளைய பிடிக்கணும் அப்படின்ட்டு. இவன் உடனே 14 ரொட்டி வச்சுனா, வெண்ணெய் கேட்டா இன்னொரு துண்டு கொடுங்களேன் வெண்ணெய் அப்படின்னு இன்னொரு துண்டு வெண்ணையும் வச்சுனா, நல்ல பெரிய மூட்டையா ரொட்டியை கட்டினா விடுவிடு அந்த ரொட்டியை மேல இப்படி எடுத்து வச்சுனா தோல் மேல நீள கம்பீரமா, பரபிரம்மத்தை இன்னைக்கு நானாக்கும் கூட்டிட்டு வரப்போறானாக்கும் அப்படிங்கிற ஒரு கம்பீர நடையோட நேர வனத்துக்கு போனா. வனத்துல கரெக்டா கண்ணனும் வந்தார். வந்த உடனே ரொட்டி கொண்டிருக்கியா, பசிக்கிறது ரொம்ப அப்படின்னு. தெரியுமே, வந்த உடனே சாப்பிடுவேன்னு எனக்கு நன்னா தெரியும், கொண்டிருக்கேன் அப்படின்னு. எங்க தர அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு நன்னா 14 ரொட்டி கொண்டிருக்கேன், எனக்கு 4 நீ 10 எடுத்துக்கோ அப்படின்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கொண்டா பிரி. வெண்ணெய் கொண்டியோ? கொண்டிருக்கேன், இந்த பெரிய கட்டி உனக்கு, எனக்கு ஒரு சின்ன வெண்ணெய் கட்டி அப்படின்னு. சரி சரி வா, நம்ம 2 பேரும் முதல்ல சாப்பிட்டுருவோம் அப்படின்னு ரொட்டி பிச்சு நன்னா ஒரு ரொட்டிய முதல்ல கண்ணன் சாப்பிட்டுட்டேன். 2வது சாட்டார், 3வது சாட்டார், நன்னா 5-6 ரொட்டி உள்ள போயிடுது கண்ணனுக்கு. இந்த பிள்ளை பார்த்துட்டே இருக்கு, ஆஹா என்னமா அழகா சாப்பிடுறான், வெண்ணெய் எப்படி இருக்கு கண்ணா, ரொம்ப நல்லா இருக்கே வெண்ணெய், என்ன ஆசிரமத்து மாடுதே வெண்ணையா இது, அப்பா யசோதை வீட்டு வெண்ணெய் விட இதுதான் நல்லா இருக்கு அப்படிங்கிற. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு வேலை பண்ணணும் நீ. என்ன, இன்னைக்கு ஆசிரமத்துக்கு சாயங்காலம் நீ என்னோட வரணும். எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு குருஜி உன்னை பாக்கணும்னு சொன்னார். நான் வரமாட்டேன் அப்படிங்கிற. இல்ல குருஜி உன்னை பாக்கணும்னு சொல்லியிருக்கார், அவருக்கு நீ என்ன பார்க்க வரேன்னா நம்பவே இல்லை. எனக்கு இன்னைக்குதான் பெரிய வேலையா கொடுத்துட்ட, டெய்லி சாணி ஏடு, வரட்டி தட்டு, எண்ணி எல்லாத்தையும் 50 எடுத்து வை, விறகடுப்பு நன்னா சாணி போட்டு முழுகு, பெருக்கு, தொடை, மாட்டுக்கு கொம்புக்கு குங்குமவை, மஞ்சள் வை, மாட அலம்பு, கொள்ளப்பாட்டு, இந்த மாதிரி வேலை கொடுத்தவர் எனக்கு வாட்டி என்ன சொல்லியிருக்க தெரியுமா, நீதான் அந்த பரபிரம்மாமே, அதனால உன்னை கூட்டின்னு வர சொல்லியிருக்க. இவர் ரொட்டி நல்லா சாப்பிடறதுல இவர் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இவருக்கு என்னன்னா தான் காரியத்துல குறி, நல்லா ரொட்டியை வெண்ணையை அமுக்கி சாப்பிட்டுட்டே சொல்றேன். நான்லாம் உன் குருவுக்கு எல்லாம் இப்ப அவருக்கு புரிஞ்சுக்கோ போந்து, இப்ப இன்னும் அவருக்கு என்ன பாக்குறதுக்கு சமயம் வரல, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற. என்ன கண்ணா அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ வருவேன், நான் உன்னை இன்னைக்கு ஆஷின் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், வாக்கு கொடுத்துட்டேன் நான் குருஜிக்கு, அதனால நீ கண்டிப்பா வந்துதான் ஆனணும். வரமாட்டேன் 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 அப்படின்னு 3 வாட்டி சொன்னார். இந்த பையனுக்கு கோவம் வந்துருத்து. என்ன வரமாட்டேன் வரமாட்டேன்னு 3 வாட்டி சொன்னியா, கொண்டாந்த ரொட்டிய எல்லா ரொட்டியும் பிடிங்கிட்டான். பிடிங்கின்னு நன்னா மூட்டையை கட்டினான்.
கொடுக்க மாட்டேன் போ உனக்கு. அந்த ஆச்சாரியன் கொடுத்த ரொட்டி மட்டும் நல்லா வெண்ணெய் தொட்டு தொட்டு சாப்பிட்டுன்னு இருக்க, ஆனா வரமாட்டேங்கிறியே, எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம்? உனக்கு கிடையாது இனிமே ரொட்டி. ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நான் இன்னும் மீதி 5 ரொட்டி இருக்கு, கொண்டா சாப்பிடணும். அதெல்லாம் உனக்கு கொடுக்க போறது இல்ல, உனக்கு ரொட்டி கிடையாது, வெண்ணெய் கிடையாது. வரையா வரேன்னு சொல்லு, ரொட்டி கொடுக்குறேன். இல்லேன்னு சொல்லு, மாட்டேன், உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் வர முடியாது. இப்ப உன்ன ஆச்சாரியனுக்கு என்ன பாக்குறதுக்கு அவ்வளவு தகுதி ஆகல, நான் வரல அப்படின்னு. அப்பன்னா என் ஆச்சாரியனுக்கு எப்ப நீ காட்ட மாட்டியோ உன்ன, எனக்கும் உன்னை பார்க்க வேண்டாம், உன்னோட நான் பேச போறது இல்ல, நான் இனிமே உன் பேச்சுக்கா, நான் இந்த வனத்துக்கு வருவேன், நீ இனிமே இந்த வனத்துக்கு வராத, நாளையில நீ வேற வனத்துக்கு போய்க்கோ போந்து சொல்றான். உடனே அவர் சொல்ற, இந்த பாண்டீர் வனம் நான் எப்பயிலிருந்தோ மாடு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், இது என்னோட வனம், நீதான் இப்ப வந்திருக்க அப்படிங்கிற. அப்படியா சொன்ன நீ? சரி, இந்த பாண்டீர் வனத்தை நீயே வச்சுக்கோ, நான் யமுனைக்கு அந்த பக்கம் போய்க்கிறேன் வேற வனத்துக்கு, இந்த வனத்துக்கு நான் இனிமே வரப்போறது இல்ல, இனிமே என் ரொட்டியும் உனக்கு கிடையாது, இந்த நீ வாயில என்ன சாப்பிட்டு அதெல்லாத்தையும் துப்பு, எங்க குரு ஆசிரமத்துது ரொட்டி அதெல்லாம் சாப்பிடுவேன், ஆனா குருஜிக்கு தரிசனம் கொடுக்க மாட்டியா, நீ என்னெல்லாம் சாப்பிட்டு அத்தனை ரொட்டியை துப்பு இப்ப முதல்ல அப்படிங்கிற. அவர் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இந்த பூந்து இப்படி படுத்துறானே நம்மள அப்படின்னு. நான் என்ன சிரிக்கிறேன், நீ வரியா இல்லையா? சரி, அப்ப இனிமே உன்னோட பேச்சுக்கா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தான் மூட்டைய, ரொட்டி எல்லாத்தையும் கட்டின்டான். அவர்கிட்ட கொடுத்த ரொட்டியும் 5 ரொட்டியும் வாங்கிட்டான், அந்த மீதி இருந்த வெண்ணையும் எடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். உனக்கு இனிமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நீள போனான். இவர் பாக்குறாரு, கையை இப்படி வச்சுண்டு 2 கையும் இப்படி வச்சுன்னு பாத்துட்டு இருக்காரு. அடாடா, இந்த கலியுகத்துல ஒரு பக்தன் தான் எனக்கு கிடைச்சான், இவனும் போயிட்டு இருக்கானே கோச்சுண்டு, குருக்கு வேற தர்சனம் கொடுங்குறானே, என்ன பண்ண? உடனே பாக்குறாரு, பொந்து பொந்து அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் திரும்பியே பாக்கல. நான் பார்க்க மாட்டேன் உன்னை. அவன் அதாவது பின்னாடி அங்க இருக்கே கண்ணன் உட்காண்டிருக்கே கீழே தரையில, இவன் ஏந்து நடந்து போயிட்டு இருக்கான். இவனுடைய முதுகு இருக்கு, கண்ணன் எங்க உட்காண்டிருக்காரோ. கண்ணன் அங்கேருந்து பொந்து பொந்து அப்படின்னு கூப்பிடுற. இவன் திரும்பி கண்ணனை பாக்கல. நான் பார்க்க மாட்டேன் உன்னை, நீ வரதாந்தா வா, இல்லாட்டி நான் உன்னோட பேச்சுக்கா. உடனே பாக்குறாரு, இவன் திரும்புவான் திரும்புவான் திரும்புவான்னு பாக்குறாரு. இவன் திரும்பவே இல்லை, போந்து நீங்கள போயிட்டு இருக்கான். உடனே அவர் நினைச்சுக்கிறாரு, அடாடா, இந்த கலியுகத்துல எனக்கு ஒரு பக்தன் இப்பதான் கிடைச்சிருக்கான், யாருமே என்கிட்ட இவ்வளவு அன்போட பழகவே இல்லை, இவன் மனசு தூய்மையா என்கிட்ட பழகின்னு இருக்கான், இவனும் போயிட்டாக்கா நான் யாருக்காக இருக்கேன் இங்க, பக்தர்களே இல்லைன்னா பெருமாள் யாரு பார்ப்பா. உடனே பின்னாடி ஓடி வர்றாரு. ஓடி வந்து அந்த போந்துவோட கழுத்தை, உப்பு மூட்டை ஏறும் இல்லையா குழந்தைகள்லாம், அந்த மாதிரி கழுத்தை இப்படி கட்டிக்கிறார். கட்டிட்டு, அதாவது போந்துவோட முகம் இங்க இருக்கு, உப்பு மூட்டை தூக்கின்னு அந்த கழுத்தை அந்த போந்துவோட தோல் மேல இப்படி பக்கத்துல வச்சுக்கிறார் அவர், உப்பு மூட்டை மாதிரி இப்படி கட்டிண்டு. அப்ப போந்துட்டு சொல்ல, போந்து கோச்சுக்காத போந்து அப்படிங்கிற, நீ இப்ப எதுக்கு என் முதுகு மேல ஏறி உட்காண்டிருக்க, இறங்கு, நீ போய்க்கோ, உன்னுடைய பாண்டீர்வனம் உனக்கே வச்சுக்கோ, நான் நாளையில இருந்து யமுனைக்கு அந்த பக்கம் போறேன், இனிமே நம்மளுடைய மித்ரதா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இன்னிலேருந்து கிடையாது. இல்ல போந்து, நான் நடந்து வரமாட்டேன்னு சொன்னேன், நீ என்ன உப்பு மூட்டையா தூக்கின்னு போனா வரேன்னு சொன்னேன். உடனே ஒரு டக்குன்னு போய் பாக்குறான், அப்படியா, நீ என் முதுகுல உப்பு மூட்டையா வரியா அப்படின்னு. ஆமா, அதுக்காகதான் உப்பு மூட்டை ஏறி, நான் அது சொல்றதுக்குள்ள நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கியே. அப்படியா, சரி நன்னா எரிக்கும் அப்படின்ட்டு நன்னா அவரை இன்னும் கொஞ்சம் முதுகுல இப்படி போட்டு கைய ரொட்டி மூட்டையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கு. இந்தா நீ இதை பிடிச்சுக்கோ, நான் இப்படியே ஆஷின் போறேன், உன்னை கையை பிடிச்சு ஆஷின் போட்டு இப்படி குனிஞ்சுன்னு அப்படியே நடந்துட்டு போறான் இவன். ஆனா கண்ணன் வேற யாரு கண்ணுக்கும் தெரியல, இவனுக்கு மட்டும்தான் தெரிகிறார். இவன் போயிட்டு இருக்கார். நேர அங்க குருஜி வந்து, இவன் சாயங்காலம் வருவான், யாருதான் இவனை ஏமாத்துறான் நம்ம பிள்ளைய அப்படின்னு பாக்கணும்ட்டு அவர் தன்னுடைய ஆசிரமத்தின் வாசல்லையே காத்துட்டு இருக்க. எப்ப வரான், மாடுகள் புழுதிகள் தெரியுது, ஓ நம்ம புள்ள வரான் அப்படின்ட்டு பார்த்தா இவன் இப்படி குனிஞ்சுன்னு இப்படி இப்படி நடந்துட்டு இருக்கான். நேர உட்காரு இப்படி மேல பின்னாடி வேற இப்படி தலையில அடிச்சுட்டு இருக்கான், நன்ன முதுகுல வழுக்கிறீங்க, நேர உட்கார் அப்படின்னு அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். யாரு அடிக்கிறான், கையை இப்படி இப்படின்னு வேற பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு இவனுக்கு முதுகுல எங்கேயான கீழே மாடு கீழே விழர்ச்சே, மாடு கால் கீழே எதானா பட்டுருத்தா, அடாடா கல்லுல இல்ல ஏன்னா வழுக்கி விழுந்துட்டானா அப்படின்னு குருஜிக்கு அந்த கவலை. இல்ல யாரோடய நான் சண்டை போட்டுட்டானா, என்ன ஆச்சுட்டு, டேய் பொந்து எதுக்கு இப்படி கூன் முதுகாட்டம் வந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா. ஐயோ குருஜி, அது ஏன் கேக்குறங்க, இவனை பாருங்க படுத்துற பாட்டு, நடந்து வரமாட்டானா, உப்பு மூட்டையா வருவானா, நான் இப்படி தூக்கின்னு எவ்வளவு தூரமா நடந்து, உனக்கு கால் வலிக்கிறது குருஜி, சொல்லுங்க குருஜி அப்படிங்கிறான். குருஜி வந்து இப்படின்னு முதுக பாக்குறாரு. யாரு இருக்கா உன் முதுகுல, ஏன்னா அவர் கண்ணுக்கு கண்ணன் தெரியல. யாருப்பா இருக்கா உன் முதுகுல? அதான் உங்க பாண்டீர்வனத்து கண்ணன்,
காணா, அவன் தான் உட்காந்துருக்கான், வேற யாரு அப்படின்னா. உடனே குருஜி கேக்குறேன், நிஜமாவா சொல்ற நீ அப்படின்னா. எப்படி உனக்கு அடையாளம் தெரிஞ்சது? அவன் நான் சொல்ற கதையில வர பாண்டீர்வனத்து அந்தே கண்ணன் பரபிரம்மம் உனக்கு எப்படி அடையாளம்? என்ன குருஜி, நீங்க சொன்ன மாதிரி எல்லா அடையாளம் இருக்கு. புழுதி படிஞ்சிருக்கு, தலையில இது இருக்கு, வானத்துல நட்சத்திரங்கள் மாதிரி அந்த புழுதி இருக்கும், காதுல ஒரு தோடுல போட்டு இருப்பான், கையில புல்லாங்குழல் கடிச்சுண்டு வருவான், கொம்பு லக்குட்டி இருக்கு, பீதாம்பரதாரி இருக்கு. வேற நான் சொல்லாத அடையாளம் ஏதானா நீ பார்த்தியா அப்படின்னு கேக்குறேன். பார்த்தேனே, அவன் நடந்து போனா சங்கு சக்கரம் தெரியும் கீழே அடியில அப்படின்னு. இது கேட்ட உடனே அப்படியே குரு ஸ்தம்பிச்சு போயிட்டார். அடாடா, நிஜமாவே இவன் பெருமாளை பார்த்திருக்கான் அப்படின்ட்டு அப்பதான் அவருக்கு நம்பிக்கை வருது. உடனே சொல்றேன், பொந்து அவரை தரிசனம் காட்ட சொல்லுப்பா எனக்கு அப்படின்னு கேட்க, உடனே போந்து சொல்றது, உங்களுக்கு தெரியலையா குருஜி, என் முதுகு மேல உட்காந்து என் தலையில் தன்னுடைய புல்லாங்குழலால் அடிச்சுட்டே இருக்கான் பாருங்க, இவனை நான் உப்பு மூட்டை வேற தூக்கி வந்தேன், என்னை இதுக்கு அடிச்சுண்டு வேற இருக்கான் பாருங்க அப்படின்னா. அப்படியே குருஜி கண்ணுல இருந்து தண்ணி வந்துருது. அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா, எனக்கு காட்ட சொல்லு, அவனை தரிசனம் கொடுக்க சொல்லுப்பா அப்படின்ன உடனே, கண்ணா என்ன பண்ற இது மாயம், நீ காட்டலையா அவருக்கு? நான் காட்ட மாட்டேன், உனக்கு மட்டும்தான் தெரியல. அப்பன்னா என் முதுக விட்டு இறங்கு, தொப்புனு கீழே தள்ளி விட்டான். எதுக்கு என் முதுகுல உட்காந்து அவருக்கு காட்ட மாட்டேன்ட்டு இனிமே உன்னோட பேசவே போறது இல்ல நான். இல்ல நான் காட்டுறேன் போந்து, என்னை விட்டு நீ போகாத, எனக்கு நீ ரொம்ப சக்கா, உனக்காக நான் என்ன ஒன்னாலும் பண்றேன், என்ன பண்ணணுங்கிற இப்ப சொல்லு அப்படின்னா. முதல்ல அவருக்கு நீ உன்னை காட்டு, ஏன்னா இந்த 14 ரொட்டியும் நான் தான் சாப்பிட்டேன்னு நினைச்சு பேர் அப்புறம், அதனால முதல்ல நீ உன்னை காட்டு. உடனே அவருக்கு சிரிப்பு வந்துருது கண்ணனுக்கு. அவனுக்கு போந்துக்கு இருக்கிற டென்ஷன் பாருங்க, 14 ரொட்டியும் தான் சாப்பிட்டேன்னு குருஜி நினைச்சுப்பாரு, அதனால உன்னை காட்டு அப்படிங்கிறது. ஐயோ இவன் நிஜமாவே போந்துவா இருக்கானே அப்படின்னு கண்ணனுக்கு புரியுறது. உடனே குருஜிக்கு தன்னை காட்டுறாரு. குருஜி பார்த்து மயங்கி விழுந்துட்டார். அவர் நிஜமாவே கண்ணன் அதே எப்படி வர்ணிச்சாரோ அதே மாதிரி கண்ணன் பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குருஜி கண்ணை திறந்து பாக்குற, அப்ப பார்த்தா குருஜி தன் ஆசனத்துல படுக்க வச்சிருக்க அவரை. அந்த பக்கத்திலேயே கண்ணன் நின்னுட்டு இருக்கார், பக்கத்துல போந்து நிக்கிறான், மத்த சிஷ்யர்களும் நிறைய பேர் அங்க நின்னுட்டு இருக்கா. உடனே அவர் எழுந்து, ஆச்சாரியன் எழுந்து பெருமாள்கிட்ட கையை கூப்பிண்டு கண்ணிலேந்து தாரதாரியா தண்ணி விழ, சுவாமி எப்படி உன்னுடைய அற்புத லீலை என்ன இது அப்படின்னு. உன்னுடைய போந்து உண்மையிலேயே பக்தன், அவனுடைய பக்தி என் மேல எவ்வளவு இருக்குங்கிறத நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஆச்சாரிய பக்தி இருக்கு. நீர் சொன்ன வார்த்தைய சத்திய வாக்கியம் அப்படின்னு அவன் நம்பினான். என்ன காட்டுல நீங்க சொன்ன வாக்கியத்துக்காக என்ன வனத்துல தேடினான். அவனுடைய அப்பாவி மனசு, அவனுடைய குரு பக்தி, எல்லாருக்கும் குரு மூலமாக நம் பகவான் அடைவா சிஷ்யர்கள், ஆனா இங்க இந்த சிஷ்யன் மூலமாக உனக்கு என்னுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அவரும் ஆமாம் சுவாமி, நிச்சயமா இப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு நான் குருன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமை எனக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தில இருந்து தினமும் கண்ணனுக்காக எவ்வளவு ரொட்டி வேணுமோ அது பண்ணி கொடுத்து அந்த போந்து டெய்லி எடுத்துன்னு போவான். கண்ணனோட சாப்பிட்டுட்டு அதே மாதிரி சகத்துவத்தோட, சகான்ற அந்த பாவத்தோட அவ 2 பேரும் ரொம்ப நாள் அந்த மாதிரி தொடர்ந்து அந்த வனத்துல மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வந்து டெய்லி இன்னைக்கு கண்ணனோட நான் இது பண்ணேன், இன்னைக்கு கண்ணோட நான் அது பண்ணேன், இப்படி விளையாடினோம் அப்படி விளையாடணும்ட்டு ஆச்சாரியனுக்கு சொல்லி, ஆச்சாரியனும் நடுநடுல போய் பார்ப்பேறான், பார்த்துட்டு சேவிச்சுட்டு வருவார். அதுக்கப்புறம் என்ன, ஒரு நாள் அந்த போந்து வனத்துக்கு போனா, அன்னைக்கு சாயங்காலம் மாடுகள் மட்டும் திரும்பி வந்தது. என்ன மாடுகள் மட்டும் திரும்பி வருதே, நம்ம குழந்தை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துல இருக்கிற அந்த ஆச்சாரியன் அந்த ஆசிரமத்துல இருக்கிற அந்த பசங்கள்ட்ட போய் பாருங்க, போந்துக்கு என்ன கதியாச்சுன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல, அந்த பசங்கள்லாம் வனத்துக்கு போறது. போனா கண்ணனோட 2 பாதங்களோட இன்னொரு 2 பாதமும் கொஞ்சம் தூரம் வரையில் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாதங்கள் திருவடி, பெருமாள் திருவடியும் தெரியல, அந்த போந்துவோட கால்களும் தெரியல. அப்போ பகவானோட அவன் போய் சேர்ந்துட்டான், அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுத்து அப்படிங்கறது இந்த கதைய அவளுக்கு புரியுது. ஐயோ நிஜமாவே போந்து எவ்வளவு பக்தியோட எவ்வளவு இதுவோட இருந்தா பெருமாள் தன் கூட அவன் ஆஷின் பேர்ப்பார் அப்படிங்கிற அந்த இது ஆச்சாரியனுக்கும் புரிஞ்சுது. ஐயோ இப்பேற்பட்ட சௌபாகியம் கிடைச்சிருக்கே அவனுக்கு, அப்பேற்பட்ட சிஷ்யன் எனக்கு கிடைச்சானே, நான் எப்பேற்பட்ட குரு, எவ்வளவு நல்ல இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு
ரொம்ப ஆனந்தத்தோட இது சத்தியமான கதை, நடந்த கதை, கலியுகத்துல நடந்த கதை. இப்பேற்பட்ட கதையை நம்ம எல்லாரும் பக்தி அதே மாதிரி போந்துங்கிற அந்த போந்து மாதிரி நம்ம எல்லாரும் இருந்து முதல்ல நம்ம ஆச்சாரியன் சொல்ற வார்த்தை என்ன ஆச்சாரியன் எப்படி சொன்னாலும் அந்த ஆச்சாரியன் வார்த்தையை நன்னா நம்ம கேட்டு சத்திய பிரமாணமா இருந்த ஆச்சாரியனுடைய பக்திக்காகவே பெருமாள் நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிற இந்த கதையை சொல்லி உங்க எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப நன்னா பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த இடத்துல இந்த கதை சொன்னதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமாகத்தான் நம்ம பக்திய பார்க்க முடியறது, இந்த மாதிரி உதாரணங்கள் மூலமாக. ஜெய் ஸ்ரீமன் நாராயண் அப்படின்னு சொல்லி நன்றிமா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பொறுமையோட எல்லாரும் நீங்க கேட்டவாளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரெக்கார்டிங் நிப்பாட்டிருங்க.